ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஜெட்டோ மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம பார்ட்ஸ் என்ன மேஜி அப்படிங்கிற ப்ராப்ளம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். அண்ட் இந்த கொஸ்டின் மூலமா வாட் இஸ் பேக் ட்ராக்கிங், அதாவது ரெக்கர்ஷன் வித் பேக் ட்ராக்கிங் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் கேட்ட கொஸ்டின் தான். நம்மளோட ஒன் ஆஃப் த ட்ரீம் கம்பெனியான அமேசானில் கேட்ட கொஸ்டின் தான் இது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். சரி, ஓகே, வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன். You are given a 2D matrix consisting of zeros and ones அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம கிட்ட முதல்ல ஒரு 2D மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த 2D மேட்ரிக்ஸ்ல zeros and ones மட்டும்தான் இருக்கு. n rows and n columns. ஓகே, அதாவது ரோஸும் காலம்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. You are supposed to find all parts from the cell 0,0. அதாவது நம்ம 0th row 0th columnல இருக்கும், which means top left cellல இருக்கும். ஓகே, to the cell n-1 to n-1 அப்படின்னா என்னன்னா, நம்ம ஆல்ரெடி டாப் லெஃப்ட் கார்னர்ல இருக்கோமா, நம்ம பாட்டம் ரைட் கார்னருக்கு போகணும். ஓகேங்களா, அதுதான் நம்மளுடைய டாஸ்க். இப்போ நம்ம 0,0 இண்டெக்ஸ்ல இருக்கோம், அதாவது 0th row 0th காலம்ல இருக்கோம். நம்ம எங்க போகணும்? டாப் ரைட், பாட்டம்ல ரைட்டுக்கு போகணும். ஓகேங்களா, பாட்டம் ரைட் அப்படின்னா என்னது? லாஸ்ட் ரோக்கும் லாஸ்ட் காலம்க்கும் போகணும். ஓகே, cells with a value 0 are blocked. ஓகே, ஜீரோனா என்னென்ன அர்த்தம்னா பிளாக்டு அண்ட் cannot be traveled through while at all the cells with a value 1 are open. சரி, ஓகே, 0 மீன்ஸ் பிளாக், 1 மீன்ஸ் நம்மளால டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த செல்ஸ்ல. சரி, இஃப் யூஆர் கரண்ட்லி அட் த செல் x,y, இப்போ நான் 0,0ல இருக்கேன்னா தென் யூ கேன் மூவ் டு, ஓகே, அதாவது சிம்பிள் டவுன். இங்க இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இங்க இருக்கேன், இந்த x,y அப்படில இருக்கேன்னா என்னால் எய்தர் நான் எங்க போக முடியும்? டவுன் போக முடியும், இல்லை அப் போக முடியும், லெஃப்ட் போக முடியும், ரைட் போக முடியும். ஓகேங்களா, டவுன், அப், லெஃப்ட், ரைட், இந்த 4 டைரக்ஷன் என்னால் போக முடியும். சரி, ஓகே, அப்படி போகும்போது நம்ம அந்த பாத்தை ரீச் பண்றதுக்கு என்னென்னலாம், வேர் t denotes the number of test case, ஓகே, n denotes the number of rows, ஓகே. ஸோ ஃபைனலாக என்னத்தை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, அங்கே போகிறதுக்கான இந்த பார்ட்ஸ் என்னெல்லாம் நம்மளுடைய பார்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒயிட் போர்டில் ஒரு சில எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இது வந்து என்ன கிராஸ் எந்த மேட்ரிக்ஸ்? இது வந்து 1 2 3 4 5, ஒரு 5x5 மேட்ரிக்ஸ். அப்படின்னா என்னது? 5 rows அண்ட் 5 காலம்ஸ் இருக்கும். 5 rows and 5 columns. இங்க லாஸ்ட் காலமோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. கரெக்ட்டுங்களா? ஸோ ஏன்னா இண்டெக்ஸ் வேல்யூஸ்னு பார்க்கும்போது 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? 0 1 2 3 4. காலம்னு பார்க்கும்போது 0 1 2 3 4. அப்போ நான் இப்போ எங்க இருக்கேன்? நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு பார்க்கும்போது திஸ் இஸ் மை ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ நான் இங்க இருந்து எது என்னுடைய எண்டிங் பாயிண்ட்? இந்த லாஸ்ட் பொசிஷன், லாஸ்ட் காலம், லாஸ்ட் வேல்யூ இஸ் மை எண்டிங் பாயிண்ட். அப்போ நான் இங்க போறதுக்கு என்னெல்லாம் நான் போகலாம்? இங்க இருந்து நான் இங்க எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து என்ன பண்ணலாம்? முதல்ல ஒரு டவுன். ஓகேங்களா, சரி, அப்போ டவுன். அடுத்தது எப்படி போகலாம்? ஒரு ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ரைட். அதே மாதிரி அப்படியே ரைட், திரும்ப இங்கிருந்து ஒரு ரைட் அப்படியே போகலாம், ரைட். அடுத்தது திரும்ப என்ன பண்ணலாம்? டவுன் டவுன், ரைட் டவுன், ரைட். இந்த ஆன்சரை அப்படியே எழுதிக்கலாம். எப்படி வந்தோம்? டவுன், ஒரு 2 ரைட்டு, அதுக்கப்புறம் எத்தனை டவுனு? 1 2, 2 டவுனு. ஓகே, அடுத்தது எப்படி வந்தோம்? 2 டவுனுக்கு அப்புறம் ஒரு ரைட்டு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டவுனு அண்டு ரைட். ஓகேங்களா, இது ஒரு ஆன்சர். சரி, ஓகே, நெக்ஸ்ட் இதுவே இல்லாமல் வேற எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற எப்படி போகலாம்? இங்கே பாருங்க, திரும்ப இதே மாதிரி ஒரு டவுனு, ஓகே, ரைட்டு ரைட்டு, டவுனு டவுனு, நெக்ஸ்ட்டு ரைட்டு ரைட்டு, திரும்ப என்னது பார்த்தீங்கன்னா டவுன். அப்போ சேம், இது வரைக்கும் சேமாக தான் வருது. முதல்ல எப்படி? ஒரு டவுன், ஓகே, திரும்ப 2 ரைட், 2 ரைட்டு, அதுக்கப்புறம் என்ன? 2 டவுனு, 2 டவுனு, 2 டவுனுக்கு அப்புறம் என்னது? திரும்ப 2 ரைட்டு, ஓகே, 2 ரைட்டு, அதுக்கப்புறம் என்னது? ஒரு டவுனு. ஓகே, இது ஒரு ஆன்சர். வேற எப்படி போகலாம்? இப்போ 0 இருக்குங்கிறதுனால 0ல நம்மளால போக முடியாது. ஏன் போக முடியாது? 0 இஸ் அ பிளாக். கரெக்டுங்களா? 0 மீன்ஸ் வால்னு வச்சுக்கோங்க, அது வழியா என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வேற என்னது? வேற பார்த்தீங்கன்னா, வேற எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு டவுன், ஓகே, ரைட்டு ரைட்டு, திரும்ப நான் எப்படி வரேன்? திரும்ப ரைட்டு, இப்படி இந்த வேல போறேன். ஒரு டவுனு, 4 ரைட்டு, ஓகே, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டவுனு, ஓகே, அதுக்கப்புறம் எப்படி? லெஃப்ட்டு, ஓகே, லெஃப்ட்டு,
அதுக்கப்புறம் டவுனு ரைட்டு, இப்படி என்னால் வர முடியுமா? அப்போது ஒரு டவுன் எத்தனை ரைட்டு? 1 2 3 4 4 ரைட்டு. 4 ரைட்டு. அடுத்தது எத்தனை டவுன்? 2 டவுன். ஓகே, 2 டவுன். அதுக்கப்புறம் எப்படி? ஒரு லெஃப்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு டவுனு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ரைட். ஸோ இப்படி வரலாம். அடுத்தது இதுவே இல்லைன்னா வேற எப்படி வரலாம்? ஸோ வேற எனக்கு எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் அதே மாதிரி ஒரு டவுன், ரைட், ரைட், திரும்ப வந்து ரைட், ரைட், டவுன், டவுன், டவுன். கரெக்ட்டுங்களா? அப்போ முதல்ல ஒரு டவுன், ரைட், 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 ரைட். 4 ரைட். 1 2 3 4. அதுக்கப்புறம் 1 2 3 டவுன். சிம்பிள். டவுன், டவுன், டவுன். ஸோ இந்த 4 வே மூலமா மட்டும்தான் என்னால வர முடியும். ஓகேங்களா? இந்த 4 வே மூலமா மட்டும்தான் என்னால வர முடியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரூல்ஸ். தென் எனக்கு டைரக்ஷன் பார்த்தோம்னா 4 டைரக்ஷன் தான். அப், டவுனு, அப், லெஃப்ட், ரைட் அப்படிதான் போக முடியும். சரி, இதுவே இப்போ ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சில எக்ஸாம்பிள்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்த்தீங்கன்னா, என்னால் இப்படி மூவ் பண்ண முடியாது. தட் இஸ் த இன்வேலிட் வே. எதை நான் இன்வேலிட் வே அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, என்னால் இப்படி ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க, இதையெல்லாம் அழிச்சிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ என்னால இப்படி ஒரு பாத்துல டிராவல் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் எப்படி ஒரு பாத் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்படி வந்து, இப்படி வந்து, இப்படி வந்து, இப்படி வந்து, இப்படி வந்து, திரும்ப இப்படி வந்து, திரும்ப இப்படி வந்து, இப்படி வர முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்த பாத்துல திரும்ப வர முடியாது. ஸோ ஒரு பாத்த 2வது டைமா நான் விசிட் பண்ண முடியாது. அதாவது வந்த பாத்துலயே திரும்ப வந்து என்னால வர முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்படி என்னால வர முடியாது. திஸ் இஸ் த இன்வேலிட் பாத். ஒரு பாத்த கரெக்டா வந்தோமா ஒன் டைம் விசிட் பண்ண மாதிரி தான் இருக்கணும் ஒரு வே. ஓகேங்களா? இப்போ எனக்கு இது இன்வேலிட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி, ஓகே. கொஸ்டின் புரிஞ்சுது. பட் இதை எப்படி ப்ராப்ளமா சால்வ் பண்றது? கரெக்டா? எப்படி ரெக்கர்ஷன்ல சால்வ் பண்றது? ஸோ அதுதான் நமக்கு வேணும். ரொம்ப சிம்பிள்ங்க. ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெக்கர்ஷன்ல ரொம்பவே சிம்பிள். இப்போ இனிஷியலா நீங்க உங்க ப்ராப்ளம சால்வ் பண்ணும்போது என்னன்னு சால்வ் பண்ண போறீங்கன்னா, உங்களோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? வாட் இஸ் யுவர் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்? யுவர் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இஸ் 0th ரோ, 0th காலம். இப்போ நீங்க இங்க தான் இருக்கீங்க. திஸ் இஸ் யுவர் சோர்ஸ் ரோ, திஸ் இஸ் யுவர் சோர்ஸ் காலம். கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்க இருக்கிற பொசிஷன் முதல்ல ஒரு வேலிடான பொசிஷனா ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ற வேண்டியது என்னது? நீங்க இருக்கிற பொசிஷன் வேலிடான பொசிஷனா? நான் இப்போ எங்க இருக்கேன்? இங்க தான் இருக்கேன். ஓகே, நான் இருக்கிற பொசிஷன் ஒரு வேலிடான பொசிஷனா அப்படின்னு நான் செக் பண்றேன். எப்படி செக் பண்றது? ஏன்னா நான் என்னுடைய கரண்ட், என்னுடைய சோர்ஸ் ரோவும் சோர்ஸ் காலமும் என்னுடைய இந்த பாக்ஸ் மேஜிக்குள்ள தான் இருக்கா இல்ல எக்ஸீட் ஆயிருக்கா அப்படின்னு நான் செக் பண்றேன். கரெக்டா? அப்ப என்னுடைய ரோ என்னது? 0 தான். 0th ரோங்கும் போது ஒரு வேலிடான ரோ தான். கரெக்ட்டுங்களா? அப்ப நான் இருக்கிற இடம் வேலிடான இடம் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? செக் வேலிடிட்டி. வேலிடிட்டியா என்ன நேம்? அதாவது கரெக்டான செக் பொசிஷன். ஓகேங்களா? நம்ம பொசிஷனை செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? செக் பொசிஷன். செக் பொசிஷன். ஸ்பெல்லிங் POSITION. ஓகே, என்னவோ முதல்ல நம்ம இருக்கிற பொசிஷனை வேலிட் பொசிஷனா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, 2வது இதுதான் என்னுடைய டெஸ்டினேஷன் பொசிஷனா, இதுதான் நான் போய் சேர வேண்டிய இடமா அப்படின்னு நான் பாக்குறேன். சரி, இதுதான் நான் போய் சேர வேண்டிய இடமா? இதுவும் நான் போய் சேர வேண்டிய. செகண்ட் என்னது? இஸ் திஸ் மை டெஸ்டினேஷன்? இஸ் திஸ் மை டெஸ்டினேஷன்? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செக் பொசிஷன் செக் பண்ணோம்னா இஸ் வேலிட் பொசிஷன். ஓகே, முதல்ல இந்த பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கலாம்னா இஸ் வேலிட் பொசிஷன், இஸ் வேலிட் ரோ அண்ட் காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். இஸ் வேலிட் ரோ அண்ட் காலம். அதாவது இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த கரண்ட் சோர்ஸ் ரோவும் சோர்ஸ் காலமும் வேலிட் ரோ அண்ட் வேலிட் காலமான்னு கேட்டால் எஸ் வேலிட். அப்போ சரி, இதுதான் நான் என்னுடைய டெஸ்டினேஷனா அப்படின்னு கேட்டா எஸ் திஸ் இஸ் மை டெஸ்டினேஷன். சாரி, இதுதான் என்னுடைய டெஸ்டினேஷனா அப்படின்னு கேட்டா சோஃபார் இது என்னுடைய டெஸ்டினேஷன் இல்லை. எது என்னுடைய டெஸ்டினேஷன்? என்னுடைய டெஸ்டினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் என்னுடைய டெஸ்டினேஷன். நான் போய் சேர வேண்டிய இடம் இது. நான் இங்கே தான் வரணும். நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே தான் 0,0 தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்க இருந்து இப்போ நம்ம இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், எதெல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக, எதெல்லாம் நமக்கு ப்ரீ ரெக்வெஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜஸ்ட் பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பட் இங்க இருந்து நம்ம எங்கெங்க போகலாம் அப்படின்னா நமக்கு சொல்லியிருக்காங்க. டவுன்ல போகலாம், அப்ல போகலாம். ஸோ நார்மலா நம்ம போக வேண்டிய இந்த 4 டைரக்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இங்க இருக்கோம். இங்க இருந்து நம்மளால டவுன்ல போக முடியும். ஓகே, இதுவே இங்க இருந்து நம்மளால அப்ல போக முடியும்.
ஓகே. இங்கேருந்து நம்மளால லெஃப்ட்ல போக முடியும். தென் ரைட்ல போக முடியும். ஓகேங்களா? இப்ப 0, அதாவது 0 த்ரோ 0 காலம்ல இருக்கேன் அப்படின்னா, டவுன்ல வரணும்னா என்ன அர்த்தம்? ஸோ என்னுடைய ரோவ மட்டும் இன்கிரிமெண்ட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ரோவ இன்கிரிமெண்ட் பண்ணணும். இங்க டவுன்ல வரணும்னா, ரோ மட்டும் இன்கிரிமெண்ட் ஆகும். காலம் அதுவாக தான் இருக்கும். அப்ல போகணும். மேல நான் அப்ல போகணும் அப்படின்னா என்னது? ரோ வந்து -1 கரெக்ட்டுங்களா? இங்க 0ல இருந்து -1 பண்ணுங்க. அப்ப -1, 0 கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க இதுவே லெஃப்ட்ல போகணும்னா என்னது? இப்ப காலம் தான் -1. சேம் ரோ பட் காலம் -1. இதுவே ரைட்ல போகணும்னா என்னது? சேம் ரோ பட் காலம் வந்து +1. ஸோ எனக்கு இந்த மாரி சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்ப நம்ம இப்படியே வச்சுக்கலாம். ஓகே. இப்ப நான் வந்து 4 டைரக்ஷன் நான் முதல்ல போகணும். ஒரு செல்ல இருந்து எனக்கு வந்து 4 விசிட்டிங் பாத் இருக்கு. இப்ப நான் இங்க இருந்து டவுன்ல போறேன் அப்படின்னு வைங்களேன். ஓகே. நான் இங்க ஸ்டார்ட் பண்றேன். இங்க இருந்து டவுன்ல போறேன் அப்படின்னா, இப்ப இனிஷியலா வாட் இஸ் மை ஆன்சர்? எதுவுமே கிடையாது. நான் இன்னும் எதுவுமே இப்ப இங்க தான் இருக்கேன். இன்னும் நான் என்னுடைய ஆன்சர் என்ன? சோ ஃபார் நான் இந்த இடத்த ரிசீவ் பண்ணும்போது, இந்த இடத்த ரீச் பண்ணும்போது, நான் என்னுடைய பாத்தையும் நான் இன்னும் கூடயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வருவேன். ஓகேங்களா? என்னுடைய பாத்தையும் நான் கூடயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வருவேன். அப்போ சோ ஃபார் என்னுடைய பாத் வந்து எம்ப்டி. இப்ப நான் இங்க இருந்து டவுன்ல போறேன் அப்படின்னா என்னது? இங்க இருந்து நான் டவுன்ல போறேன். இப்ப 0,0ல இருந்து இப்ப நான் டவுன் வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க நான் டவுன் வந்திருக்கேன். எப்படி டவுன்ல வந்தேன்னா என்ன அர்த்தம்? ரோவ இன்கிரிமெண்ட் பண்ணிருக்கேன். இப்ப ரோ 1 கரெக்ட்டுங்களா? ரோ வந்து 1 காலம் என்னது? சேம் காலம். ஓகே. அப்ப இந்த இடத்துல நீங்க எப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற பாத் கூட ஆட் டி. ஏன்னா நீங்க டவுன் வந்திருக்கீங்களா? ஸோ ஆட் டி. இப்ப இங்க இருந்து என்ன பாசிபிள்? 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நான் டவுன் போறேன். அப்ப டவுன் வந்தேன்னா என்ன அர்த்தம்? சேம் டவுன். அப்ப ஆல்ரெடி இருக்கிற பாத் கூட நான் இப்ப டவுன், டவுன் இப்படி வந்திருக்கேன். சரி ஓகே. அப்போ டவுன் வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? மை ரோ இஸ் 2 கரெக்ட்டா? இப்ப ரோவ இன்கிரிமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்ப நான் என்ன செக் பண்றேன்? இது ஒரு வேலிடான பொசிஷனா? எஸ் திஸ் இஸ் வேலிட் பொசிஷன். தென் இதுதான் என்னுடைய டெஸ்டினேஷனா? செக் பண்ணிட்டேன். இது என்னுடைய டெஸ்டினேஷன் இல்ல. அப்ப நான் என்ன பண்றேன்? இங்க இருந்து திரும்ப ஃபர்தரா மூவ் பண்றேன். அப்ப இங்க இருந்து ஃபர்தரா மூவ் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்? ஸோ இப்ப நான் திரும்ப டவுன்ல போறேன். அப்ப டவுனுங்கும் போது திரும்ப ஒரு ஸ்டெப் கீழ வரேன். ஓகேங்களா? இது நம்ம இப்படியே வச்சுக்கலாம். திரும்ப ஒரு ஸ்டெப் டவுன்ல கீழ வரேன். டவுன்ல வரேன்னா ஆல்ரெடி பாத்துல டவுன் இருக்கு. இப்ப இந்த ஒரு டவுன் நான் கீழே வரேங்கிறதுனால திரும்ப டவுன். ஓகேங்களா? இப்ப இது வந்து இப்ப டவுன் வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? வாட் மை ரோ என்னது? ரோவை இன்கிரிமெண்ட் பண்ணுங்க. ரோ மட்டும் தான் இன்கிரிமெண்ட் ஆகும். காலம் சேம் தான். இப்ப ரோ வந்து 3. அப்போ இப்ப இந்த இடத்துல இந்த ரோ ஒரு வேலிடான ரோவா அப்படின்னு பார்த்தா வேலிட் ரோஸ் அண்ட் காலம்ல தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு கேட்டா எஸ் வேலிட் ரோஸ் அண்ட் காலம்ல தான் நம்ம இருக்கோம். அப்ப இங்க இருந்து 4 பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எய்தர் நம்மளால டவுன் போகலாம். தென் இது என்னுடைய டெஸ்டினேஷனான்னு கேட்டா இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க இருந்து நான் ஃபர்தரா டிராவல் பண்ணணும். அப்ப ஃபர்தரா டிராவல் பண்றது ஃபர்ஸ்ட் நான் டவுன்ல வரேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டவுன்ல நம்ம போலாம். ஓகே டவுன். அப்ப டவுன் வரோம் அப்படின்னா என்னது? ரோ இன்கிரிமெண்ட் ஆகும். தட் இஸ் 4. ஓகே. பாத் என்னவாகும்? ஆல்ரெடி இருக்கிற பாத் கூட டவுன், டவுன், டவுன். இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு டவுன். இப்ப இங்க இருந்து பாருங்க. இங்க நான் வரதுக்கு எத்தனை டவுன் வேணும்? 4 டவுன். அந்த 4 டவுனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே. இப்போ இந்த ரோ அண்ட் காலம்ஸ் வந்து வேலிடா? எஸ் வேலிடு. இது என்னுடைய டெஸ்டினேஷனா? நோ திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினேஷன். அப்ப நான் ஃபர்தரா டிராவல் பண்றேன் டவுன். அப்ப நான் இங்க இருந்து டவுன்னு போனேன்னா நீங்க லிசன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் டவுன்னு நான் போனேன்னா தட் இஸ் நாட் அ வேலிட். கரெக்ட்டுங்களா? ஏன் என்னுடைய ரோ என்னவாகும்? ரோ 5ன்னு வந்துரும். 5ங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இல்ல. இட் ஷுட் பி த ரேஞ்ச். கரெக்ட்டுங்களா? இது ஷுட் பி இன் த ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க 5ங்கிறது எக்ஸாக்ட்டா என்னது? இந்த கிவன் மேட்ரிக்ஸோட ரோ சைஸ். கரெக்ட்டுங்களா? இந்த 5ங்கிறது கிவன் மேட்ரிக்ஸோட ரோ சைஸ். அப்ப எப்போ என்னுடைய சோர்ஸ் ரோ இப்ப நான் கண்டிஷன் எழுதுறேன் பாருங்களேன். சிம்பிள். கண்டிஷன் தான் நான் எழுத போறேன். ஸோ கண்டிஷன் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஃப் என்னுடைய சோர்ஸ் ரோ இருக்குங்களா? என்னுடைய சோர்ஸ் ரோ ஆல்வேஸ் எப்படிதான் இருக்கணும்? எப்ப வந்து இன்வாலிட்? அது வந்து லெஸ் தென் 0வா போனாலும். ஏன்னா லெஸ் தென் 0ங்கும் போது என்னது? நான் இதுக்கு மேல ஃபர்தரா போனாலும் தட் இஸ் நாட் அ கரெக்ட் ரேஞ்ச். நெக்ஸ்ட் என்னது? என்னுடைய ஆர். என்னுடைய சோர்ஸ் காலமும் லெஸ் தென் 0 போனாலோ ஆர். தென் என்னுடைய சோர்ஸ் ரோ ஈக்குவல் டு இந்த சைஸ் இங்க இது என்னன்னு எடுத்துக்கலாம்? m கிராஸ் n எடுத்துக்கலாம் வைங்களேன். m கிராஸ் n அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஈக்குவல் டு m இருந்தாலும் ஆர் என்னுடைய சோர்ஸ் காலம் ஈக்குவல் டு n இருந்தாலும் தட் இஸ் நாட் அ வேலிட் ரேஞ்ச். ஏன்னா நான் அந்த மேஜிக்குள்ள மட்டும்தான் டிராவல் பண்ணணும். எப்ப அதோட பவுண்டரியை தாண்டி வரணும் அப்ப 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 நான் என்ன செட் பண்ணணும்? ஐ நீட் டு செட் அப் அ பேஸ் கண்டிஷன். அப்ப இப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் என்ன செட் பண்றேன்? ரிட்டர்ன். மை கீவேர்ட் இஸ் ரிட்டர்ன். சரி ஓகே ரிட்டர்ன் பண்ணலாம்.
இந்த ப்ராப்ளம் இன்னும் முடியல. நீங்க இங்க தான் வந்து நமக்கு ப்ராப்ளமே வருது. இங்க பாருங்க, இப்ப ரிட்டர்ன்னா என்ன ஆகும்? ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்தாச்சு. இப்ப நான் இங்க இருக்கேன். இங்க இருந்து நான் டவுன் மட்டும்தான் போயிருக்கேன். ஆக்சுவலா எனக்கு 4 டைரக்ஷன் போலாம். அதுல நான் என்னது இப்ப நெக்ஸ்ட் டவுன் போகாம இப்ப என்ன பண்றேன்? அப் போறேன். ஓகேங்களா? டவுன் நெக்ஸ்ட் அப். இப்ப நான் அப்பும் போறேன். இப்ப இங்க இருந்து நான் அப் போனேன்னா என்ன ஆகும்? என்னுடைய பாத்து திரும்ப இங்க இருந்து இங்க வருவேன். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல என்னது? இந்த இடத்துல இருந்து நம்ம எங்க போலாம்? திரும்ப டவுனுக்கு போலாம். ஓகே, திரும்ப டவுனுக்கு வந்தா இந்த இடம். திரும்ப இங்க இருந்து எங்க போலாம்? அப்புக்கு போலாம், டவுனுக்கு போலாம், அப்புக்கு போலாம், டவுனுக்கு போலான்னு வாட் வில் ஹேப்பன் ஆக்சுவலி? ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்ஃபினிட்டி ஐட்ரேஷன். அப்போ என்ன மீனிங்? ஆல்ரெடி ஒன்ஸ் நான் ஒரு பாத்துல வந்திருக்கேன் அப்படின்னா திரும்ப அந்த பாத்துல என்னால போக முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. கரெக்டா? திரும்ப அந்த பாத்துல நான் போக கூடாது. கரெக்ட்டுங்களா? நான் இப்படி வந்திருக்கேன், திரும்ப இதே பாத்துல போய் டிராவல் பண்ணு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? கரெக்ட்டுங்களா? திரும்ப இதே பாத்துல நான் போனேன்னா திரும்ப டவுன்லயே நான் வந்துருவேன். ஆல்ரெடி இங்க பாருங்க, இப்ப நான் ஆல்ரெடி டவுனுக்கு வந்துட்டேன். இங்க இருந்து என்ன பண்றேன்? திரும்ப அப்புக்கு போறேன். ஓகே, அப்ல இருந்து நான் திரும்ப ஆல்ரெடி டவுன் வந்துட்டேன். கரெக்ட்டுங்களா? டவுன் வந்துட்டேன். பட் நான் என்ன பண்றேன்? இப்ப திரும்பியும் வந்து டவுன். ஆல்ரெடி நான் வந்த பாத்துலயே திரும்ப போயிட்டு இருக்கேன். சோ அப்போ ஆல்ரெடி விசிட் பண்ண பாத்துக்கு நான் வரக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றது? இந்த பாத் ஆல்ரெடி விசிட்டடா இல்லையாங்கிறத நான் நோட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அப்ப நான் நோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நான் யூஸ் பண்றது தான் ஒரு விசிட்டட் அரே. ஓகேங்களா? அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ண போறேன்? விசிட்டட் அரே. இப்போ ஒரு இடத்துல நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னா அந்த பாத் அங்க இருந்து நான் ஃபர்தரா டிராவல் பண்றேன்னா தட் பாத் இஸ் விசிட்டட் அப்படிங்கிறத நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஓகேங்களா? நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ இப்போ ப்ராப்ளம் ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இப்பதான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் விசிட்டட்லாம் வச்சு நம்ம பண்ண போறோம் அப்படின்னு. சரி, இந்த ரேஞ்ச் எல்லாம் இருக்கிறது இருக்கட்டும். m கிராஸ் என்னே மேட்ரிக்ஸ் வச்சுக்கலாம். இல்லை என்ன வேணாலும் வச்சுக்கலாம். n இன்டூ n அப்படி கூட நீங்க வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோம்? இங்க ஸ்டார்ட் பண்றோம். இனிஷியலா மை ஆன்சர் இஸ் எம்டி. நான் எதுவுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. நம்ம ஸ்டார்ட் பண்ற பொசிஷன் 0,0. ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது இஸ் இட் அ வேலிட் ரேஞ்ச், வேலிட் ரோ ஆர் காலம். ஓகே, செக் பண்ண இது வேலிட் தான். ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் நான் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இதுதான் உங்களுடைய டெஸ்டினேஷனா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். இல்ல இது என்னுடைய டெஸ்டினேஷன் இல்லை. ஏன்னா என்னுடைய டெஸ்டினேஷன் என்னது? ஆக்சுவலா என்னுடைய டெஸ்டினேஷன் இஸ் 4,4. இதுதான் என்னுடைய டெஸ்டினேஷன் 4,4, 4th row 4th column. அப்ப இது என்னுடைய டெஸ்டினேஷன் கிடையாது. அப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? நெக்ஸ்ட் அப்போ இது உங்களுடைய டெஸ்டினேஷன் கிடையாது அப்படின்னா நீங்க இங்க இருந்து டிராவல் பண்றீங்க. அப்ப இந்த பாத்ல இருந்து நீங்க இங்க போறீங்க. இந்த செல்லுல இருந்து தான் நீங்க நெக்ஸ்ட் செல் போறீங்க. அப்ப மேக் இட் யுவர் செல் ஆஸ் விசிட்டட். விசிட்டட் மீன்ஸ் ட்ரூ. கரெக்டா? இந்த 0,0 வந்து ட்ரூ அப்படின்னு வச்சிருக்கேன். ஏன்னா நான் இங்க இருந்து தான் எங்க போறேன்? ஃபர்தரா இப்ப டவுன் போக போறேன். 4 ஆக்டிவிட்டி இருக்கு. ஒன்னு டவுன் போகணும், அதுக்கப்புறம் அப் போகணும், லெஃப்ட் போகணும், ரைட் போகணும். கரெக்ட்டுங்களா? இப்ப நான் எங்க போறேன்? ஃபர்ஸ்ட் டவுன் போறேன். கைஸ், வீடியோவை கடைசி வரைக்கும் லிசன் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் என்னன்னா டு டூ ஐட்ரேஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஐட்ரேஷனை தான் புரிஞ்சுக்க போறோம். இப்போ இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? டவுன் போறேன். அப்ப டவுன் போறதுன்னா என்னது? ரோ தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ரோ இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 1. அப்ப நான் இங்க இருந்து இப்ப இப்படி கீழே வந்திருக்கேன் அப்படின்னா இப்ப நான் இங்க என்ன செக் பண்ணுவேன்? இப்ப நான் இங்க எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்டேன்னா மை பாத் இஸ் டி. மேல இருந்து நான் கீழே டி டவுன்ல வந்தேன். திஸ் இஸ் மை பாத். சரி, ஓகே, உங்களோட பாத் டியா இருக்கட்டும். ஓகே, நம்ம என்ன செக் பண்ணணும்? இஸ் திஸ் த வேலிட் ரோ அண்ட் காலம்? எஸ், நீங்க உங்களுடைய ரோமும் காலமும் ஒரு வேலிட் ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு, கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கு. அது எக்ஸீட் ஆகல, மேஜுக்குள்ள தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இது உங்களுடைய டெஸ்டினேஷனா? நோ, திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அப்ப இது உங்க டெஸ்டினேஷன் இல்ல அப்படின்னா இங்க இருந்து நீங்க டிராவல் பண்ண போறீங்க. எங்க டிராவல் பண்ண போறீங்க? டவுனுக்கு டிராவல் பண்ண போறீங்க. கரெக்டா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டவுனு, அதுக்கப்புறம் தான் அப். 4 டைரக்ஷன் பார்த்துருக்கோமா? முதல்ல டவுனு, அதுக்கப்புறம் அப்பு, லெஃப்ட், ரைட். இந்த 4 தான் நம்ம பண்ண போறோம். ஒவ்வொரு செல்லுக்குமே இதுதான் ஆக்டிவிட்டி. சரி, அப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன்? டவுன் போறதுக்கு முன்னாடி திஸ் பாத் இஸ் விசிட்டட். ஓகேங்களா? டிக் மார்க்னா சேம் இதே பாத் நான் வச்சிருக்கேன். இந்த பாத் இஸ் விசிட்டட் அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? திஸ் பாத் இஸ் விசிட்டட். இப்போ நான் எங்க போறேன்? டவுன் போறேன். சேம் ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் நடந்திருக்கு, டவுன். அப்ப நான் இங்க டவுன் வரும்போது இங்க எப்படி வந்த? வாட் இஸ் மை பாத்? மை பாத் இஸ் டிடி, டவுன் டவுன். ஓகே, அப்ப நான் இங்க இருந்து நான் செக் பண்ண வேண்டியது என்னது? இப்ப கரண்ட் என்னுடைய ரோவும் காலமும் வேலிடா? எஸ், வேலிட். இது என்னுடைய டெஸ்டினேஷனா? நோ, திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினேஷன். நெக்ஸ்ட், அப்போ நான் இங்க இருந்து ஃபர்தரா டிராவல் பண்ண வேண்டியது இருக்குங்கிற ரீசன்னால நான் எங்க போறேன்? ஸோ நான் போக வேண்டிய இடம் திரும்ப இப்போ டவுனுக்கு போறேன். டவுனுக்கு போறேன் அப்படின்னா
அதுக்கு முன்னாடி டவுனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், மை பாத் இஸ் விசிட்டட். நான் இந்த பாத்தில் தான் இருக்கேன். இப்போ இங்கேருந்து தான் நான் ஃபர்தராக டவுன் போகிறேன் அப்படின்னா திரும்ப டவுன். ஓகே, இப்போ பாத் என்ன, டவுன் டவுன், ஆல்ரெடி இருக்கிற டவுன் கூட இப்போ நம்ம புதுசாக ஒரு டவுன் வந்தோம் இல்லையா, அந்த டவுனை ஆட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போ இதோட ரோ அண்ட் காலம் வேலிடா? எஸ், மை ரோ அண்ட் காலம் இஸ் வேலிட். இது என்னோட டெஸ்டினேஷனா? நோ, திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினேஷன். அப்போ நான் இங்கேருந்து ஃபர்தராக ட்ராவல் பண்ணணுமா? எஸ், யூ ஹாவ் டு. அப்போ என்ன பண்ணுறது, நம்ம என்னுடைய பாத் இந்த செல் விசிட்டட், அப்போ நான் இங்கேருந்து ஃபர்தராக டவுன் போகிறேன். அப்போ டவுன் வந்தேன்னா என்னுடைய பாத்னு எடுத்தோம்னா டவுன் 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 டவுன். ஓகே, இப்போ என்னுடைய கரண்ட் ரோ, என்னுடைய சோர்ஸ் ரோவும் சோர்ஸ் காலமும் வேலிடா? எஸ், தட் இஸ் த வேலிட் ரேஞ்ச். சரி, அப்போ இது என்னுடைய டெஸ்டினேஷனா? நோ, இட் இஸ் நாட் யுவர் டெஸ்டினேஷன். ஓகே, அப்போ என்ன பண்ணுறது, இங்கேருந்து நான் ஃபர்தராக ட்ராவல் பண்ணணுமா? எஸ், ஐ ஹாவ் டு. அப்போ பிஃபோர் த ட்ராவல், நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், மை பாத் இஸ் விசிட்டட். நான் எங்கே ட்ராவல் பண்ணுறேன்னா டவுன். அப்போ நான் இங்கேருந்து டவுன் போனேன்னா என்னுடைய ரோ என்னது, 5. கரெக்டா? அப்போ இது வந்து வேலிடா அப்படின்னு கேட்டா நோ, திஸ் இஸ் நாட் அ வேலிட் ரேஞ்ச். அப்போ வேலிடா இல்லைங்கும் போது நான் என்ன பண்ணணும், ரிட்டர்ன். கரெக்டா? வேலிடா இல்லைங்கும் போது நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன். அப்போ இங்க நான் ஆல்ரெடி வேலிட் இல்லாத கண்டிஷன் எழுதியிருக்கேன். அப்படிங்கும் போது என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்றேன். அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது என்னுடைய கண்டிஷன் இங்கே போயிருது. அப்போ இந்த இடத்துல இப்போ நான் இருக்கேன், இங்க ஆல்ரெடி எல்லாம் ஓகே. இப்போ நான் இங்க இருந்து நான் இன்னும் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நான் டவுன் மட்டும்தான் போயிருக்கேன். இப்போ நான் என்னது, அப்பு போகணும். கரெக்டுங்களா? அப்போ நான் நெக்ஸ்ட் அப்பு போகிறேன் அப்படின்னா இங்க இருந்து என்னால அப்பு போக முடியுமா அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா முடியாது. ஏன்? ஏன்னா நான் வந்த வழியிலேயே திரும்ப போறேன், வந்த பாத்துலயே திரும்ப அதாவது இங்க வந்து திரும்ப இங்க இருந்து வந்த வழியிலேயே நான் திரும்ப போயிட்டு இருக்கேன். அப்ப தட் இஸ் நாட் அ வேலிட். ஏன் வேலிட் இல்ல? ஏன்னா இந்த பாத் ஆல்ரெடி விசிட்டட். கரெக்டுங்களா? இதனாலதான் நான் அந்த பாத் விசிட்டட் ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அப்போ நான் திரும்ப அப்பு போறேன், அங்க என்னது, அங்க மை பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். தட் இஸ் ட்ரூ. ஆல்ரெடி நீங்க அந்த வழியில வந்துட்டீங்க அப்படின்னா என்னது, அப்ப திரும்ப உங்களால விசிட் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ரிட்டர்ன். கரெக்டா? அப்ப நான் பேஸ் கண்டிஷன் என்ன எழுதுறேன், இது கூட எக்ஸ்ட்ரா நான் எழுத வேண்டியது அப்படின்னா என்ன எழுதணும்னா, ஆர் என்னுடைய பாத். இப்ப இதை நம்ம வந்து தனியா விசிட்டட் அப்படிங்கிற ஒரு அரேவா வச்சுக்கலாம். ஸோ விசிட்டட் ஆஃப் இந்த சோர்ஸ் ரோ, திரும்ப சோர்ஸ் காலம், ஈக்குவல் டு ட்ரூவா இருந்தாலும் என்னதான் பண்ணணும், என்னால அந்த பாத்துல போக முடியாது. கரெக்டா? சரி, ஓகே. அப்போ இங்க என்னால போக முடியாது, ஏன்னா திஸ் பாத் இஸ் விசிட்டட், ஸோ ரிட்டர்ன். அப்போ நான் இங்க டவுன் போயிட்டேன், அப் போயிட்டேன். இப்போ என்னது, லெஃப்ட் போறேன். இங்க இருந்து லெஃப்ட் போனா என்ன ஆகும், இங்க இருந்து லெஃப்ட் போனா தட் இஸ் நாட் இன் த ரேஞ்ச். அப்ப திரும்ப என்னது, ரிட்டர்ன். ஓகே, அப்ப ரிட்டர்ன் ஆயிட்டேன். ஓகே, அப்ப நான் டவுனு அப்பு லெஃப்ட் வந்தாச்சு, பேலன்ஸ் என்ன இருக்கு, ரைட்டு. அப்ப நான் ரைட் போறேன், இங்க இருந்து ரைட்டு போறேன். அப்ப ரைட்டு போகும்போது என்னது, ஆல்ரெடி இருக்கிற ஆன்சர் கூட நான் என்னது, டவுன் 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 ரைட் அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சரு. இப்போ நான் இங்க வந்திருக்கிறது ரைட்ல வந்திருக்கிறேன். இப்போ இது காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் காலம். ஓகே, இப்போ நான் இருக்கிற பொசிஷன் கரெக்டான பொசிஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், யோர் ரோ அண்ட் காலம் இஸ் த வேலிட் ரேஞ்ச், மேஜுக்குள்ள தான் இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன், இது என்னுடைய டெஸ்டினேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்றேன், அப்போ நான் இங்க இருந்து டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கிறனால மை பாத் இஸ் விசிட்டட். லிசன் பண்ணிக்கோங்க, இது வெரி வெரி கேர்ஃபுல்லான பிளேஸ். மை பாத் இஸ் விசிட்டட். இப்போ நான் இங்க இருந்து எங்க போறேன், டவுன் போறேன். டவுன் போனேன்னா ஆக்சுவலா என்ன ஆகும், ரிட்டர்ன். ஏன்னா ரேஞ்ச் வந்து பியாண்ட் த ரேஞ்ச், தாண்டி போகுது. அப்ப டவுன் போகும்போது எனக்கு என்ன வருது, ரிட்டர்ன், பேஸ் கண்டிஷன். சரி, டவுன் என்னால போக முடியலப்பா, அப்ப என்ன போகலாம், நெக்ஸ்ட் எங்க போவேன், அப்ல போவேன். டவுன் போக முடியலன்னா நெக்ஸ்ட் நான் அப்ல போவேன். ஆக்சுவலா அப்ல போகலாமா, அப்ல என்னால போக முடியுமா, நான் இங்க இருந்து திரும்ப இப்படி போகலாமா, போக முடியாது. ஏன்? ஏன்னா 0 மீன்ஸ் வால்ஸ். அப்ப நம்ம போய் சேர்ற அந்த இடத்துல 0 இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணணும், அவ்வளவுதான் கண்டிஷன். நான் போய் இப்ப நான் இங்க வந்துட்டேன், ஆனா இந்த இடத்துல என்னால வர முடியாது, இங்க நான் நிக்கவே முடியாது. ஏன்? ஏன்னா இங்க 0 இருக்கு. 0 மீன்ஸ் வாட், வால். அப்ப நான் வந்து சேர்ந்திருக்கிற என்னுடைய ரோ அண்ட் காலம்ல, என்னுடைய சோர்ஸ் ரோ அண்ட் சோர்ஸ் காலம்ல 0 இருந்தது அப்படின்னா ஐ ஹாவ் டு ரிட்டர்ன். அப்ப இது கூட எக்ஸ்ட்ரா நான் என்ன கண்டிஷன் எழுதணும், ஆர். இப்ப இதுதான் என்னுடைய அரே ஏன்னு எடுத்துக்கலாம். சோர்ஸ் ரோ சோர்ஸ் காலம் ஈக்குவல் டு 0வா இருந்தாலும் ரிட்டர்ன். இதுதான் இப்போ பேஸ் கண்டிஷன். நான் பேஸ் கண்டிஷனா எழுதியிருக்கிறது ரிட்டர்ன். அப்போ பேஸ் கண்டிஷனுக்கு மட்டும் நான் இவ்வளோ எழுதியிருக்கேன். அப்போ 0 இருக்குங்கிறனால நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன் பண்றேன். ஓகே, ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஓகே, ஃபர்தரா நெக்ஸ்ட் என்னது, ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ரிட்டர்ன். அப்ப இங்க டவுன் இங்க இருந்து நான் என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணணும், டவுனு அப். இப்ப லெஃப்ட் போக முடியுமா, முடியாது. ஏன்? பிகாஸ் திஸ் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஸோ அதனால என்னால போக முடியாது. அப்ப நான் லெஃப்ட் போவேன், போனா என்ன ஆகும், திரும்ப ரிட்டர்ன், ஏன்னா திஸ் பாத் இஸ் விசிட்டட்.
ஓகே, ரைட் போலாமா அப்படின்னு கேட்டா ரைட் போலாம். பட் போனா என்ன ஆகும்? ஹியர் இட் இஸ் a 0, ஹியர் இட் இஸ் a வால். ஸோ அப்ப ரிட்டர்ன். அப்ப ரிட்டர்ன் வரும்போது நான் இங்க இருக்கேன். இப்ப இந்த செல்லுல நான் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா நோ மோர் ஆக்டிவிட்டீஸ். நோ மோர் ஆக்டிவிட்டீஸ். டவுனு, அப்பு, லெஃப்ட், ரைட் எல்லாமே போயாச்சு. அப்ப நான் ரிட்டர்ன் அப்படிங்கும்போது என்ன ஆகணும்? திரும்ப இங்க இருந்து ஸ்வைப் அவுட் ஆகி எனக்கு திரும்ப இந்த இடத்துல வருவேன். ஆனா இந்த இடத்துல வரும்போது ஸ்டில் என்ன பாயிண்டா இருக்கு? என்னுடைய பாத்தை வந்து இது விசிட்டட் அப்படிங்கிறது காட்டுது. இட் இஸ் a சீரியஸ் ப்ராப்ளம் ஆக்சுவலி. என்னுடைய பாத்தை வந்து இது விசிட்டட்னு காட்டுது. நீங்களே பாருங்களேன். இப்ப நான் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இப்ப இந்த இடத்துல இருக்கேன். ஓகேங்களா? இங்க இருக்கேன். அப்போ திரும்ப ஃபர்தரா யாருமே வேற புதுசா இந்த வழியில வர்றவங்க பாத்து விசிட்டடாவே இருக்கட்டும். இப்போதைக்கு இந்த நான் பாத்தனா மாத்தல. திரும்ப இங்க எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடந்துருச்சு. டவுனு, அப்பு, லெஃப்ட், ரைட்ன்னு எல்லாம் நடந்துருச்சு. இங்க நடக்கறக்கு ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இல்ல. ஸோ ரிட்டர்ன் மீன்ஸ் என்ன ஆகும்? ஸ்வைப் அவுட் ஆகும். ஸ்வைப் அவுட் அப்ப நான் எல்லா டீடைல்ஸையும் நான் வந்து அதுவே டெஸ்ட்ராய் ஆயிரும். பட் ஆனா ஒன்ஸ் நான் இந்த பாத்த விசிட்டட்னு மார்க் பண்ணும்போது இது ஸ்டில் விசிட்டடாவே இருக்கும். அப்ப நான் திரும்ப இங்க பாருங்க, இங்க வந்துட்டேன். இங்க நான் என்னது? இங்க இருந்து டவுன் மட்டும் தான் போயிருக்கேன். இங்க இருந்து நான் இன்னும் பேலன்ஸ் என்ன போகணும்? அப் போகணும். அப் என்னால போக முடியுமா? அப் என்னால போக முடியாது. ஏன்னா திஸ் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். சரி, ஓகே. லெஃப்ட் என்னால போக முடியுமா அப்படின்னா லெஃப்ட் போலாம். போனா தட் இஸ் நாட் இன் யுவர் ரேஞ்ச். ரைட் போக முடியுமா அப்படின்னா போலாம். பட் ஹியர் இட் இஸ் a 0 வால். அப்போ 4 ஆக்டிவிட்டீஸே பண்ணிட்டேன். அப்போ பண்ணதுக்கு அப்புறம் என்னது? ரிட்டர்ன். இதுக்கப்புறம் எனக்கு ஃபர்தரா இந்த செல்லுல பண்றதுக்கு ஆக்டிவிட்டீஸ் இல்ல. அப்ப ரிட்டர்ன். ரிட்டர்ன்னா என்ன ஆகும்? இங்க இருந்து ஆக்டிவிட்டி இங்க வரும். அப்ப இங்க வரும்போது எனக்கு என்ன ஆகுது? இங்க டவுன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் 4 ஆக்டிவிட்டி இருக்கு. அப்பு போனாலும் ரிட்டர்ன். கரெக்ட்டா? அப் போனாலும் ரிட்டர்ன். வேற என்னது? லெஃப்ட் போனாலும் ரிட்டர்ன். லெஃப்ட் வேற எங்கடா? லெஃப்ட். லெஃப்ட் போனாலும் ரிட்டர்ன். ஏன்னா லெஃப்ட் ரேஞ்ச்ல இல்ல. அப் போக முடியாது. ஏன்? பிகாஸ் திஸ் பாத் இஸ் விசிட்டட். நீங்க இந்த பாதையிலலாம் வரல. வரல மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி விசிட்டட்ன்னு மார்க் பண்ணியிருக்கீங்க. நான் இத கடைசியா சொல்றேன். ஓகேங்களா? இத நீங்க இப்படியே வச்சுக்கோங்க. நம்ம ஒன்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். லெஃப்ட் போக முடியாது. ரைட் போனாலும் ரிட்டர்ன். ஏன்னா பேஸ் கண்டிஷன் எழுதியிருக்கோம். அப்ப இந்த இடத்துல ஃபர்தரா எனக்கு பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இல்ல. ஏன்னா இந்த செல்ல இருந்து அப்பும் போக முடியாது. டவுன் ஆல்ரெடி போயாச்சு. லெஃப்ட்டும் போக முடியாது. ரைட்டும் போக முடியாது. எல்லா ஆக்டிவிட்டீஸ் செக் பண்ணியாச்சு. ஸோ ரிட்டர்ன். கரெக்ட்டுங்களா? இப்ப நான் ரிட்டர்ன் பண்றேன். இங்க ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் ஓகே. இப்ப நான் இங்க இருக்கேன். இங்க இருந்து நான் என்னதான் செக் பண்ணியிருக்கேன்? வெறும் டவுன் மட்டும் தான் நான் போயிருக்கேன். கரெக்ட்டுங்களா? வெறும் டவுன் மட்டும் தான் நான் செக் பண்ணியிருக்கேன். அப்ப நெக்ஸ்ட் என்னது? அப் போகணும். ஆனா அப் போனா எனக்கு என்ன ஆகும்? அப் போனா அப் ஆக்சுவலா போக முடியாது. தட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஓகே. தட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப வேற நெக்ஸ்ட் எப்படி போலாம்? லெஃப்ட் போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெஃப்ட் போலாம். பட் போனா தட் இஸ் நாட் இன் யுவர் ரேஞ்ச். அதுவும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. அப்ப இங்க இருந்து வேற எப்படி போலாம்? ரைட் போலாமான்னு கேட்டா, இன்னும் ரைட் ஆக்டிவிட்டி பெண்டிங் இருக்கு. அப்ப நான் இங்க இருந்து ரைட் போறேன். அப்ப ரைட் போறேன்னா என்னுடைய பாத் என்ன ஆகும்னா டவுன், ரைட் அப்படின்னு வரும். சரி, ஓகே. இப்ப நீங்க இருக்கிற உங்களுடைய ரோ அண்ட் காலம் இஸ் a வேலிட் காலமா? எஸ், தட் இஸ் a வேலிட் காலம். ஓகே, வேலிட் காலமாவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணுவீங்க? வேலிட் காலம் இன்னும் இங்க பாருங்க. இன்னும் நான் பார்த்து விசிட்டட் ஸ்டேட்டஸ் அப்படியே தான் இருக்கு. இன்னும் நான் அதை மாத்தவே இல்லை. எங்க எப்ப மாத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கான நேரம் வரும். ஓகேங்களா? ஸோ டவுன். இப்ப ரைட் வந்தாச்சு. இங்க என்ன செக் பண்ணும்? ரோ காலமும் வேலிடு. ஓகே. வேற என்னது? இது என்னுடைய டெஸ்டினேஷன் ரோவா? இல்ல, இது என்னுடைய டெஸ்டினேஷன் ரோ இல்ல. அப்ப இங்க இருந்து நீங்க டிராவல் பண்ண வேண்டியது இருக்கா? எஸ், டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப இருக்குன்னா திஸ் பாத் இஸ் விசிட்டட். இப்ப இங்க இருந்து எப்படி போறீங்க? ஃபர்ஸ்ட் டவுன் போறீங்களா? ஓகே, டவுன் போங்க. டவுன் போனா என்ன ஆகும்? ரிட்டர்ன். ஏன்னா அங்க செவர் இருக்கு. திரும்ப என்னது? அப். அடுத்தது அப் போனா என்னது? தட் இஸ் a ரிட்டர்ன். ஏன்? அங்க செவர் இருக்கு. 0 இருக்கு. அப்ப வேற நெக்ஸ்ட் எப்படி போக முடியும்? லெஃப்ட் போலாமா அப்படின்னு கேட்டா லெஃப்ட் போக முடியாது. ஏன்? பிகாஸ் திஸ் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். சரி, ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் எப்படி போலாம்? ரைட் போலாமா அப்படின்னு கேட்டா ரைட் போலாம். அப்ப இங்க இருந்து நான் ரைட் வரேன். ஓகே, ரைட்டுங்கும் போது என்னுடைய பாத் என்ன? டவுன். ஆல்ரெடி இருக்கிற ரைட் கூட இப்போ ஒரு ரைட்டை ஆட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ இது உங்களுடைய வேலிட் ரோ அண்ட் வேலிட் காலமா அப்படின்னு கேட்டா எஸ், இட் இஸ் இன் த ரேஞ்ச். கரெக்டா அந்த மேஜுக்குள்ள தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்தரா என்ன பண்ணலாம்? ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருக்கு. பட் இது பேக் ட்ராக்கோட ரெக்கர்ஷன்னாலே நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணுங்க. கொஞ்ச நேரம் இல்ல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கம்ப்ளீட்டா இதோட ஐட்ரேஷன் முடியறதுக்கு. ஓகே. இப்போ நான் ரைட் வந்திருக்கேன். இப்போ இது என்னது? இது ரேஞ்சிலையும் இல்ல. இது வந்து கரெக்டான ரேஞ்சில் தான் இருக்கு. தென் இது வந்து என்னுடைய டெஸ்டினேஷனும் கிடையாது. அப்போ நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ண போறேன். மை பாத் இஸ் விசிட்டட். இங்கேருந்து நான் எங்கே போக போறேன்? ஃபர்ஸ்ட் டவுன் போக போறேன். ஓகே, டவுன் போங்க. டவுன் போனா என்னது? இங்கேருந்து டவுன் வருவேன். டவுன் வரீங்கன்னா உங்களுடைய ரோவை இன்க்ரிமெண்ட் பண்றீங்க.
ஓகேங்களா? இதுவே நீங்க ரைட் வரீங்கன்னா என்னது காலம் சேம் ரோ காலம் இன்க்ரிமெண்ட் ஆகுது கரெக்டா? அப்போ பாத்துன்னு பார்க்கும்போது டவுன் ரைட் ரைட் இப்போ டவுன். சரி ஓகே டவுன் ஃபைன். ஓகே இப்போ இங்கே என்ன ஆகுது இங்கே வந்து நீங்கள் வந்து கரெக்டான ரேஞ்சு இது என்னுடைய டெஸ்டினேஷனும் இல்லை. இப்போ இங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணணும். இங்கேருந்து நான் எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னா டவுனுக்கு ட்ராவல் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி திஸ் பாத் இஸ் விசிட்டட். இப்போ நான் டவுன் போகிறேன். டவுன் வந்துட்டேன். அப்போ எந்த பாத்தில் வந்தேன்னா டவுன் ஆர் ஆர் திரும்ப டி கூட இப்போ இந்த டியையும் ஆட் பண்ணீங்கன்னா இங்கே இப்படி தான் வந்தேன். இங்கேருந்து பாருங்கள் டவுன் ரைட்டு ரைட்டு டவுனு டவுனு இந்த பொசிஷனில் இங்கே வந்திருக்கேன். சரி ஓகே இது என்னுடைய கரெக்டான ரேஞ்சா? எஸ். இது என்னுடைய டெஸ்டினேஷனா? நோ. அப்போ இங்கேருந்து எனக்கு ஃபர்தராக ட்ராவல் பண்ணணுமா? எஸ் ஐ ஹாவ் டு. அப்போ மை பாத் இஸ் விசிட்டட். ஃபர்ஸ்ட் எங்கே போகிறேன்? டவுனுக்கு போகிறேன். அப்போ டவுனுக்கு போனேன்னா திஸ் இஸ் நாட் அ வேலிட் கரெக்டுங்களா? ஏன்னா இங்கே செவ்வறு இருக்குது. அப்போ ரிட்டர்ன். அப்போ டவுன் போயாச்சு, அது ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து அப்பு போகலாமா? அப் போனால் என்னது திஸ் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட் ஸோ ரிட்டர்ன். ஓகே லெஃப்ட் போகலாமா? லெஃப்ட் போனால் என்ன ஆகும்? அங்கே எனக்கு வால் இருக்குது ஸோ ரிட்டர்ன். ஓகே லெஃப்ட்டும் போயாச்சு. இப்போ என்னது ரைட்டு மட்டும்தான் போக முடியும். அப்போ ரைட்டு போகிறேன் அப்படின்னா பார்த்து கூட ரைட் ஆட் பண்ணுங்க. டவுன் ரைட் ரைட் டவுன் டவுன். இப்போ இந்த ஆர் அப்படிங்கிற பாத் ஆட் ஆயிடுச்சு. இப்போ இது கரெக்டான வேலிடான இண்டெக்ஸஸா ரோ அண்ட் காலம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் கரெக்டாக தான் இருக்கு. அப்போ நான் இதுதான் என்னுடைய வேலிட் இதுதான் என்னுடைய டெஸ்டினேஷனா அப்படின்னு கேட்டால் நோ திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினேஷன். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது? இந்த பாத் இஸ் விசிட்டட். இங்கேருந்து நீங்கள் ஃபர்தராக ட்ராவல் பண்ணணும். அதில் டவுனில் போங்க ஃபர்ஸ்ட். ஓகே டவுனில் போயாச்சு. அப்போது டவுன் வந்திருக்கேன்னா இப்போ என்னுடைய ஆன்சர் என்ன? என்னுடைய பாத் என்னது? டவுனில் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது ஆல்ரெடி என்னுடைய ஆன்சர் டவுன் ரைட் ரைட் டவுன் ரைட் டவுன் ரைட் ரைட் டவுன். அதுக்கப்புறம் திரும்ப டவுனா? ஓகே அதுக்கப்புறம் திரும்ப டவுன் அதுக்கப்புறம் ரைட். அப்போ இப்போ ஒரு டவுன் வந்திருக்கேன் டவுன். சரி ஓகே இது வந்து என்னோட வேலிடான ரேஞ்சான்னு கேட்டால் எஸ் திஸ் இஸ் இன் வேலிட் ரேஞ்ச். ஓகே இது இல்லாமல் இது என்னோட டெஸ்டினேஷன் கேட்டால் நோ திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினேஷன். அப்போ இங்கேருந்து ஃபர்தராக உங்களுக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அப்போ திஸ் பாத் இஸ் விசிட்டட். அப்போ இங்கேருந்து எங்கே போகிறேன்னா ஃபஸ்ட்டு டவுனில் போகிறேன். ஏன்னா அதுதான் ரூல்ஸ். ஃபஸ்ட்டு டவுனில் போகிறேன். டவுனில் போகும்போது என்ன ஆகும்? ரேஞ்சில் இல்லை, மேஜியை தாண்டி போகுது உங்களுடைய ரோஸ். அப்போ என்னது? திஸ் இஸ் நாட் அ வேலிட் ரேஞ்ச். ரிட்டர்ன். அப்போ டவுன் வந்தாச்சு ரிட்டர்ன். அப்போ டவுன் போயாச்சு. திரும்ப வேற எங்கே போகணும்? இன்னும் அப்பில் போகலை. அப்பில் போக முடியுமா? போகலாம். பட் திஸ் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஆல்ரெடி விசிட்டடுங்கிறனால ரிட்டர்ன். அப்போ லெஃப்ட் நெக்ஸ்ட் லெஃப்ட்டில் போகலாம். லெஃப்ட்டில் வால் இருக்கு ஸோ இட் வில் ரிட்டர்ன். அப்போ லெஃப்ட்லேயும் போயிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ரைட்டில் போகலாம். அதனால நான் ரைட்டில் போகிறேன். இப்போ இந்த இடம் தாங்க ரொம்ப ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இங்கேருந்து நான் ரைட்டு வரேன். அப்போ பாத் என்னது? டவுன் ரைட். இங்கேருந்து பாருங்க இந்த பாத்துங்கிறது எனக்கு முதல்ல டவுன் அப்படின்னு சொல்லுது. அதாவது இங்கேருந்து டவுன் ஆமா. அடுத்து ரைட் ரைட் அதுதான் இங்கே இருக்கு. டவுன் ரைட் ரைட். அதுக்கப்புறம் திரும்ப 2 டவுன் 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 கரெக்டுங்களா? டவுன் டவுன். அதுக்கப்புறம் என்னது? திரும்ப ஒரு ரைட். ஓகே திரும்ப ஒரு ரைட். அதுக்கப்புறம் என்னது? திரும்ப ஒரு டவுன். இங்கே டவுன். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்த ரைட் டவுன். இப்போ நான் வந்திருக்கேன் இல்லையா ரைட்டு, அந்த ரைட்டையும் நான் ஆட் பண்ணிட்டேன் என்னுடைய பாத். ஏன்னா நான் இப்போ வந்ததே நான் ஆன்சர் கூட ஆட் பண்ணிட்டேன் ரைட். இப்போ என்ன செக் பண்ணணும்? இது வேலிடான ரேஞ்சா? எஸ் திஸ் இஸ் வேலிட் ரேஞ்ச். கரெக்டான மேஜிக்குள்ள தான் இருக்கு. இது உங்களுடைய டெஸ்டினேஷனா அப்படின்னு கேட்குது. எஸ்பா இதுதான் என்னுடைய டெஸ்டினேஷன். இப்போ என்னுடைய சோர்ஸ் ரோவும் சோர்ஸ் காலமும் என்னுடைய டெஸ்டினேஷன் ரோ டெஸ்டினேஷன் காலத்தை ரீச் பண்ணிடுச்சு. அப்போ ரீச் பண்ணிடுச்சுன்னா இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கிற பாத் இஸ் ஒன் ஆஃப் த வேலிட் பாத். யூ ஹாவ் டு ஸ்டோர் தட் பாத். அப்போ இந்த பாத்தை நான் ஆன்சராக ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த பாத் என்னது? டவுன். இந்த பாத்தை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு இங்கே வச்சுக்கலாம் இந்த பொசிஷன். முதல்ல டவுன், அதுக்கப்புறம் ரைட் ரைட், அதுக்கப்புறம் 2 டவுன். ஓகே அதுக்கப்புறம் ரைட் டவுன் ரைட். ஸோ இப்படி தான் நம்ம வந்திருக்கோம். இது ஒன் ஆஃப் த ஆன்சர். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன். அதான் பார்த்த ஸ்டோர் பண்ணியாச்சுல. இப்போ ரிட்டர்ன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே ரிட்டர்னுங்கும் போது என்ன ஆகுது? இப்போ இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுறோம் நம்ம. ஓகே இப்போ ரிட்டர்ன் ஆயாச்சு. இந்த இடத்துல பண்ண வேண்டிய ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் there is no activity. எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ ரிட்டர்ன். ஓகே இங்கே நான் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன் மட்டும்தான் வந்திருக்கேன். இன்னும் அப்பு போகணும், லெஃப்ட் போகணும், ரைட் போகணும். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இப்போ நான் வந்து அப்பு போகிறேன். அப் போனால் என்ன ஆகும்? அப்பில் வந்து போவேன். பட் there is a wall. ஸோ ரிட்டர்ன். பேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இட்ஸ் ரிட்டர்ன். நெக்ஸ்ட் லெஃப்ட்டில் போவேன். லெஃப்ட்டில் போனால் திஸ் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஸோ ஆல்ரெடி விசிட்டடுங்கிறனால நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப வந்து ஆல்ரெடி விசிட்டட். திரும்ப நான் என்னது?
திரும்ப ரிட்டர்ன் இங்கே வந்துடுவேன். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ரைட்டில் போகணும். அப்போ நான் இங்கேருந்து ரைட்டில் வந்தேன்னா ஆல்ரெடி இருக்கிற பாத் கூட நான் என்ன ஆன்சர் பண்ணுவேன், ஆரை ஆட் பண்ணுவேன். அப்போ டி டவுன் ரைட் ரைட் டவுன் டவுன் ரைட், அது கூட இப்போ நான் வந்து ரைட்டை ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இது வேலிட் ரேஞ்சா? எஸ், திஸ் இஸ் வேலிட் ரேஞ்ச். இது உங்களோட டெஸ்டினேஷனா? நோ, திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினேஷன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபர்தரா நான் என்ன பண்ணுவேன், மை பாத் இஸ் விசிட்டட். அப்போ நான் இங்கேருந்து என்ன பண்ணுவேன், இங்கேருந்து நான் வந்து முதல்ல டவுன் வரேன். ஓகேங்களா, இங்கேருந்து நான் முதல்ல டவுன் வரேன். அப்போ இங்கேருந்து டவுன் வந்தேன்னா ஆன்சர் கூட இது கூட டவுனை ஆட் பண்ணுங்க. அப்போ ஆல்ரெடி என்னுடைய ஆன்சர் கூட டவுனு ரைட்டு ரைட்டு டவுனு டவுனு திரும்ப ரைட்டு ரைட்டு. இப்போ நான் எப்படி வந்திருக்கேன், டவுன் வந்திருக்கேன்னா டவுன், இதை நான் ஆட் பண்ணிட்டேன். இது என்னுடைய வேலிட் ரேஞ்சில் இருக்கானா? என்னுடைய ரோ அண்ட் காலம் வேலிட் ரேஞ்சில் இருக்கு. தென் இது என்னுடைய டெஸ்டினேஷனா அப்படின்னு கேட்டால் எஸ், திஸ் இஸ் மை டெஸ்டினேஷன். ஸோ அதனால என்னது, இங்கே இருக்கிற ஆன்சர் இஸ் ஒன் ஆஃப் த வேலிட் ஆன்சர். ஸோ அப்போ அதை ஸ்டோர் பண்ணுங்க முதல்ல. அப்போ டவுன் ரைட் ரைட் டவுன் டவுன் ரைட் ரைட் டவுன். அப்போ நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் என்னது, ரிட்டர்ன். அதுக்கப்புறம் நமக்கு இங்கேருந்து ரிட்டர்ன். ஒன்ஸ் அந்த ஆன்சரை ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ரிட்டர்ன். அப்போ நான் இங்கேருந்து எங்கே தான் போயிருக்கேன், டவுனில் மட்டும்தான் போயிருக்கேன். இங்கேருந்து டவுனில் மட்டும்தான் போயிருக்கேன். இன்னும் நான் வேற எங்கெல்லாம் போகணும், இன்னும் நான் அப்பில் போகணும். சரி, இப்போ நான் அப்பில் போகிறேன். அப்பில் போனால் என்னது, இங்கே வருவோம். ஓகேங்களா, இங்கே சில ஆன்சர் ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகிற ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, நீங்களே இந்த ஆன்சர்ஸ் கூட அப்போ ஆட் ஆகும். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணலாம், இது வேலிட் ரேஞ்சு. இங்கேருந்து நம்மளால டவுன் போக முடியாது, ஏன்னா தட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். கரெக்டுங்களா? அப்போ திரும்ப எங்கே போவோம், அப் போவோம். அப் போனோம்னா ஆல்ரெடி இருக்கிற ஆன்சர் கூட இங்கே ஸ்டோர் ஆகும். அந்த ஆன்சர் நமக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா அது வேணாம், ஏன்னா ஃபைனலாக ரிட்டர்ன் தான் ஆகும். அப்போ இங்கே இருக்கிற இது வந்து வேலிட் ரேஞ்சு, பட் திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினேஷன். அப்போ நான் இங்கேருந்து முதல்ல டவுன் போனால் டவுன் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். கரெக்டுங்களா, ஏன்னா இங்கேருந்து நான் இங்கே வந்திருக்கேன், நான் ஃபர்தராக ட்ராவல் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால மை டவுன் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் எங்கே போகலாம், இந்த பார்த்து விசிட்டட், ஏன்னா விசிட்டட் இங்கேருந்து தானே டவுனில் போகிறோம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் எங்கே போகலான்னா அப்பில் போகலாம். ஓகே, அப்பில் போனால் முதல்ல இங்கே இருக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல சம் பாத் ஸ்டோர் ஆகிருக்கு. ஃபைன். அப்போது இது என்னுடைய வேலிட் ரேஞ்சானா வேலிட் ரேஞ்ச். இது என்னுடைய டெஸ்டினேஷனானா நான் டெஸ்டினேஷனா அப்படின்னு கேட்டால் நோ, திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினேஷன். அப்போ நான் இங்கேருந்து ஃபர்தராக எங்கே மூவ் ஆவேன் அப்படின்னு கேட்டேன்னா, மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி மை பாத் இஸ் விசிட்டட். இங்கேருந்து இப்போ நான் டவுன் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்போ நான் இங்கே ஆல்ரெடி வந்துட்டேன், வந்துட்டு திரும்ப டவுன் வர முடியுமானா வர முடியாது, பிகாஸ் மை டவுன் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஓகே, அப்போ என்னது, அப் போக முடியுமானா அப்பு போகலாம், போனால் பட் தட் இஸ் நாட் இன் த கரெக்ட் ரேஞ்ச். அப்போ அங்கேயும் பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி ரிட்டர்ன். லெஃப்ட் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் போனால் தேர் இஸ் அ வால். அப்போ அங்கேயும் பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி ரிட்டர்ன். ஓகே, அப்போ ரைட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட்டு போனால் தட் இஸ் ஆல்சோ ரேஞ்சை தாண்டி போகுது. அப்போ அதுவும் என்னது, பேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி ரிட்டர்ன். அப்போ எனக்கு இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது இங்கேருந்து எனக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பண்ணியாச்சு. டவுனு அப்பு லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நான் ரிட்டர்ன் அப்படின்னு நான் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன், இங்கே எல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த இடத்துல என்னது, டவுனு அப்பு மட்டும்தான் பண்ணியிருக்கேன், இன்னும் நான் என்ன பண்ணலை, லெஃப்ட் பண்ணலை. அப்போ நான் லெஃப்ட் பண்ணுறேன் இங்கேருந்து. அப்போ இங்கேருந்து இங்கே வந்தேன்னா இங்கே சம் பாத் இருக்குது. ஓகே, இது என்னுடைய வேலிட் ரேஞ்சானா வேலிட் ரேஞ்ச். ஓகே, இது உங்களோட டெஸ்டினேஷனானா நோ, திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினேஷன். அப்போ இங்கேருந்து நான் ஃபர்தராக எங்கே போக வேண்டியது இருக்குது, ஸோ இங்கேருந்து நான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால திஸ் பாத் இஸ் விசிட்டட். நான் ஃபஸ்ட்டு டவுன் போக ட்ரை பண்ணுறேன். டவுன் வந்தால் பேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது, ஏன்னா அங்கே வால் இருக்குது. சரி, வேற எங்கே அப்பு போகலான்னா அப்புலேயும் என்னது இருக்குது, வால் இருக்குது, பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி ரிட்டர்ன். சரி, லெஃப்ட் போகலாம் அப்படின்னா என்னது, லெஃப்ட்டில் திஸ் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். கரெக்டுங்களா, டிக் மார்க்ல இருக்குது, ஏன்னா வந்த வழியிலே திரும்ப வர போகிறேன் நான். ஸோ திஸ் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். அப்போ லெஃப்ட்டும் என்னால் போக முடியாது. அப்போ ரைட்டு போகலாம் அப்படின்னு கேட்டால் ரைட் பார்த்தும் ஆல்ரெடி விசிட்டட். கரெக்டுங்களா, ஏன்னா நான் இந்த வழியில தான் வந்திருக்கேன். இப்போ இங்கேருந்து பாருங்க, இப்படி டவுனு இப்படி வந்திருக்கேன். அப்போ திஸ் பாத், இந்த பாத்தும் ஆல்ரெடி விசிட்டட். அப்போ ரைட்டும் போக முடியாது, போனால் தட் பாத் இஸ் விசிட்டட். அப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் அப்படிங்கிறத நான் பண்ணணும். கரெக்டுங்களா, அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த ஒரே ஒரு பாயிண்ட், இந்த ஒரே ஒரு, இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுறேன், எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி, ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இந்த இடத்துல நான் ரிட்டர்ன் பண்ணும்போது எதெல்லாம் மட்டும் நான் டிஸ்ட்ராய் பண்ணுறேன்னா, எதெல்லாம் மட்டும் ஸ்வைப் அவுட் ஆகும்னா, ஓகே இங்கே எந்த ஆன்சர் ஸ்வைப் அவுட் ஆகுது, ரிட்டர்ன் ஆகி நான் இங்கே போகிறேன். பட் இந்த இடத்துல ஸ்டில் என்னுடைய பாத் விசிட்டர்னு தான் காட்டுது. நான் அதை வந்து அன்விசிட்டடாக மாற்றினேன், ஏன்னா நான் இந்த பாத்துலேருந்து திரும்ப போயிட்டேன். அதுலேருந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிச்சு போகும்போது நான் போகணும்னு சொல்கிறேன். எதுக்கு, அதுதான் இந்த பாத்தில் ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோமே, வந்தனால தானே இந்த டிக் மார்க் போடுறோமே அப்படின்னா, சரி இந்த டிக் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல என்னது, டவுனு அப்பு லெஃப்ட் எல்லாம் பண்ணியாச்சு. ரைட்டு பண்ணால் என்ன ஆகும், நீங்களே சொல்லுங்க.
ரைட் பண்ணா ரைட் இஸ் நாட் அ வேலிட் ரேஞ்ச். ஸோ திரும்ப ரிட்டர்ன். அப்போ ரிட்டர்னும் போது இங்கே எனக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடந்துருச்சு. அப்போ நான் இங்கேருந்து என்னுடைய பாத்தை திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ இங்கே எனக்கு என்ன ஆகும்? இங்கே வந்து எனக்கு சேம் டவுனு அப்பு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ரைட்டு பண்ணால் என்ன ஆகும்? லெஃப்ட் பண்ணோம்னா வால், ஸோ ரிட்டர்ன். ரைட் பண்ணோம்னா நாட் இன் த கரெக்ட் ரேஞ்ச், ஸோ ரிட்டர்ன். அப்போ இங்கேருந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணியாச்சு அப்படிங்கும்போது என்ன ஆகுது? ரிட்டர்ன். ஸோ ஸ்வைப் அவுட் ஆகி ரிட்டர்ன் ஆகி நான் இங்கே வரேன். இப்போ நான் இங்கே வரேன். பட் என்னுடைய பாத் என்னதான் சொல்லுது? ஸ்டில் ஒவ்வொரு இதுவுமே நான் விசிட்டட் ஸ்டேட்டஸை மாற்றவே இல்லை. ஆனால் நான் எப்போ மாற்றுறது என்னன்னு எனக்கு தெரியவும் இல்லை. ஸோ அது உங்களுக்கு புரியும். ஏன் மாற்றணுங்கிறதுக்கான எக்ஸாம்பிளுக்காக தான் நான் அதை விட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன இங்கே டவுன் பண்ணியாச்சு, அப்புறம் வந்து அப் பண்ணியாச்சு. டவுன் போயிருக்கோம், அப் போயிருக்கோம். லெஃப்ட் போகலாமா அப்படின்னு கேட்டால் போக முடியாது. போகலாம், பட் தட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். அப்போ திரும்ப ரிட்டர்ன் இங்கே வந்துடுவேன். ரைட்டு போகலாமான்னா ரைட்டு போனீங்கன்னா தட் இஸ் நாட் த வேலிட் ரேஞ்ச். ஸோ அப்போ என்னது? ரிட்டர்ன். ஸ்வைப் அவுட் ஆயிரும். பேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை, ஸ்வைப் அவுட் ஆயிரும். அப்போ ஸ்வைப் அவுட்டுங்கும் போது இங்கே 4 ஆக்டிவிட்டீஸுமே நடந்துருச்சு. ஸோ ரிட்டர்ன். ஓகே, இங்கே எனக்கு ஏதாவது பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் பேலன்ஸ் இருக்கானா? இங்கே எல்லா ஆக்டிவிட்டீஸுமே முடிஞ்சிருச்சு. ஸோ ரிட்டர்ன். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஏதாவது பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துலையும் 4 டவுனு அப்பு லெஃப்ட் ரைட்டுன்னு எல்லா ஆக்டிவிட்டீஸுமே முடிச்சிட்டிங்க. ஸோ ரிட்டர்ன். ஓகே, இந்த இடத்துல ஏதாவது ஆக்டிவிட்டி பெண்டிங் இருக்கான்னா எஸ் அப்சர்வ். என்னடா ஒன்று மிஸ் ஆகுதோ அழிக்கும்போது இந்த இடத்துல ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பெண்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து நான் டவுன் மட்டும்தான் போயிருக்கேன். இன்னும் நான் எங்கே போகல? அப்புக்கு போகல. அப்போ அப்புக்கு போனேன்னா என்னது? தட் அப் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஸோ ரிட்டர்ன் ஆஸ் பர் த பேஸ் கண்டிஷன் ரிட்டர்ன். ஓகே, அப்போ அப் முடிஞ்சிருச்சு. இன்னும் என்ன பண்ணணும்? லெஃப்ட் போகணும். அப்போ லெஃப்ட் போனால் லெஃப்ட் இஸ் அ வால். ஸோ ஆஸ் பர் த பேஸ் கண்டிஷன் ரிட்டர்ன். அடுத்து வேற எங்கே போகணும்? இந்த இடத்துல இருந்து ரைட்டு போகணும். ரைட்டு போனாலும் தேர் இஸ் அ வால். ஸோ ஆஸ் பர் த பேஸ் கண்டிஷன் ரிட்டர்ன். அப்போ இந்த இடத்துல இருந்து நான் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டிஸ் என்ன? எல்லாமே பண்ணிட்டீங்க. அப்போ ஸ்வைப் அவுட் ஆகும். அப்போ ஸ்வைப் அவுட் ஆகும். இப்போ நான் ஸ்வைப் அவுட் ஆகி இங்கே இருக்கும்போது நீங்கள் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ டவுனில் இருக்கேன்னா இருக்கேன், ஃபைன். இப்போ நான் இங்கே இருந்து பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டிஸ் என்ன? எய்தர் அப்பில் போகணும். கரெக்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் போக வேண்டியது அப்பில் போகிறேன். ஓகே, அப்பில் போ. அப்போ நான் இங்கேருந்து அப்ளை பண்ணேன்னா இங்கே சம் பாத் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டான ரேஞ்ச் ஆனால் எஸ் மேஜிக்குள்ளே தான் இருக்குது. இது என்னோட டெஸ்டினேஷனான்னு கேட்டால் நோ, திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினேஷன். அப்போ நான் இங்கேருந்து ஃபர்தராக ட்ராவல் பண்ணணும். அதுக்கு முதல்ல என்னுடைய பாத் இஸ் விசிட்டட். ஓகே, யுவர் பாத் இஸ் விசிட்டட். நெக்ஸ்ட் என்னது? டவுன் போங்க. டவுன் போனால் என்னது? டவுனில் திஸ் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஸோ அதனால டவுன் போக முடியாது. அப் போகலாம் அப்படின்னா அப்பில் போனோம்னா அது ரேஞ்சில் இல்லை. ஸோ ஆஸ் பர் த பேஸ் கண்டிஷன் ரிட்டர்ன். அப்போ அப்பில் போனாலும் ரிட்டர்ன் ஆகி நான் இங்கே வந்துடுவேன். லெஃப்ட்டில் போனாலும் லெஃப்ட்டில் வால் இருக்குது. ஸோ போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் இங்கே வந்துடுவேன். ரைட்டில் போனாலும் ரைட்டில் வால் இருக்குது. ஸோ பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி ரிட்டர்ன் வரும். இப்போ நான் இங்கே இருப்பேன். அப்போ நான் இங்கேருந்து போகும்போது ஓகேங்களா? இப்போ நான் இங்கேருந்து போகும்போது என்ன பண்ணுறது? இங்கேருந்து போகும்போது என்னது? இப்போ ஸ்வைப் அவுட் ஆகுமா? ஸ்வைப் அவுட் ஆச்சுன்னா என்னது? இங்கேருந்து திரும்ப நான் இங்கே வருவேன். திரும்ப இங்கேருந்து நான் இங்கே வருவேன். ஓகே, இங்கேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். சரி, ஓகே. இப்போ இங்கே டவுன் போனீங்க, அப்பு போனீங்க, இன்னும் லெஃப்ட் போகலை அப்படின்னா சரி லெஃப்ட் போக ட்ரை பண்ணுறேன். லெஃப்ட் போனால் நான் லெஃப்ட் வழியாக தான் வந்தேன். இப்போ இந்த என்னுடைய பாத்தே பாருங்க, 1 டவுனு ரைட்டு ரைட்டு அது வழியாக தான் வந்து திரும்ப வந்த வழியிலே எதுக்கு ரைட்டுன்னு நான் போக முடியாது. ஏன்னா தட் பாத் இஸ் விசிட்டட். சரி, ஓகே. அப்போ லெஃப்ட் போனாலும் ரிட்டர்ன் ஆகி நான் இங்கே தான் நிற்பேன். அப்போ நான் ரைட்டு போகலான்னு நினைக்கிறேன். ரைட்டு எனக்கு ஆக்சுவலாக பார்த்துருக்கு. நான் இன்னும் விசிட் பண்ணலை என்னுடைய ரைட் பார்த்த. இந்த வழியில் வரும்போது நான் இன்னும் விசிட் பண்ணலை. என்னால் போக முடியும். இப்படி வந்து இப்படி போனால் அது ஒரு டைம் தான் நான் போனதுக்கு சமம். பட் ஆனால் நான் ரைட்டு போகும்போது இது என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். யுவர் ரைட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட் அப்படின்னு சொல்லுது. அப்போ என்னால் இங்கேருந்து ஃபர்தராக என்னால் இங்கேயும் போக முடியாது. கரெக்டா? அப்போ இந்த விசிட்டட்னு இங்கே இருக்கிறனால தான் எனக்கு சம்வாட் ஒரு ப்ராப்ளம் நடக்குது. இது விசிட்டட் இல்லை, ஆனால் நான் ஒன்ஸ் விசிட்டட்னு மார்க் பண்ணுறனால எப்போ அதை அன்விசிட்டட்னு எனக்கு திரும்ப அதை மாற்றணுங்கிறது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ அதை நான் இப்போ வரைக்கும் மாற்றலை. அதை மாற்றாதனால எனக்கு இங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த பிரச்சனைக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு பிரச்சனைக்காக. அப்போ எனக்கு இது விசிட்டட்னு இருக்கக்கூடாது. எப்போ இது விசிட்டட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ இது என்ன 5x5 மேட்ரிக்ஸா? ஐயோ, திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஐட்ரேஷன் நம்மளால் போட முடியாது. அது இட் வில் டேக் ஸோ மச் ஆஃப் டைம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் நடக்குமோ? சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது. ஃபைன். சரி, இப்போ நான் ஆல்ரெடி என்னுடைய பாத் இஸ் விசிட்டட் அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இதுக்கு ஒரு காப்பி எடுக்கணுமே.
சரி ஓகே. இங்க பாருங்க 5x5 மேட்ரிக்ஸ். நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 5 மேட்ரிக்ஸ் அப்படின்னா, ஒரு 5 ரோ 5 காலம் 1, 2, 3, 4 அண்ட் இது 5. அப்போ இது 1, 2, 3, 4 அண்ட் 5. ஓகே. 5x5 மேட்ரிக்ஸ் இருக்கு. எங்கெல்லாம் 1 இருந்தது? இங்க 1 இருந்தது. 0 ஐயோ! இங்க 1 இருந்தது. 0 எங்க இருந்தது? 0 இங்க ஃபர்ஸ்ட் இதுல 2 பக்கம் இருந்ததா? ஓகே. இங்கேயும், இங்கேயும். செகண்ட் இதுல எதுவுமே இல்ல. தேர்ட் இதுல எங்க இருந்தது? தேர்ட் ரோல அதே 2 பொசிஷன்ல 2 ஆப்போசிட். இங்க இப்படி ஒரு ஆப்போசிட். ஓகே. இங்க இப்படி ஒரு ஆப்போசிட். அதுக்கப்புறம் இங்க இருந்ததா? என்னடா இது? ஓ! இங்க அதுக்கு கீழ இதுக்கு ஆப்போசிட். ஓகே. அதுக்கு கீழ தென் இங்க ஆப்போசிட். ஸோ எனக்கு இங்க தான் இருந்தது. கரெக்ட்டுங்களா? இங்கெல்லாம் தான் வால் இருந்தது. மத்த எல்லா பிளேஸ்லயும் என்ன இருந்தது? 1 தான் இருந்தது. எங்க வேணாலும் நீங்க விசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு 1 தான் இருந்தது. ஸோ இப்ப நீங்க நல்லா லிசன் பண்ணுங்க. நம்ம இங்க இருந்து சம்வாட் எங்கேயோ போக ட்ரை பண்றோம். ஸோ இங்க நம்ம போக ட்ரை பண்றோம். அப்படின்னா நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம் நம்மளுடைய பாத்த. ஸோ முதல்ல நான் என்ன பண்றேன்? ஓகே இங்க இருந்து விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுன் வரேன். ஓகே. அப்ப நான் இங்க இருந்து என்ன பண்றேன்? இங்க இருந்து எனக்கு ஃபர்தரா போக வேண்டியது. அப்ப நான் விசிட்டட்னு சொல்லிட்டு டவுன் வரேன். அப்ப இங்க இருந்து நான் என்ன பண்றேன்? விசிட்டட் அப்படின்னு நான் சொல்லிட்டு டவுன் வரேன். அப்ப இங்க இருந்து நான் என்ன பண்றேன்? விசிட்டட் அப்படின்னு நான் சொல்லிட்டு டவுன் வரேன். ஓகே. அப்ப நான் இங்க இருந்து என்ன பண்றேன்? ஓகே விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப ஃபர்தரா டவுன் போறேன். டவுன் போனா திரும்ப ரிட்டர்ன். ஓகே இங்கே வந்து நிக்கிறேன். அப்ப லெஃப்ட் போனாலும் எனக்கு ரிட்டர்ன். ரைட் போனாலும் வால் இருக்கு ரிட்டர்ன். ஸோ ரைட் என்னால போக முடியுமோ? ரைட் நான் போறேன். அப்போ இங்க இருந்து இப்ப நான் இங்க வந்திருக்கேன். இப்போ இந்த பாத் விசிட்டட் இங்க இருந்து நான் ஃபர்தரா டவுன் போறேன் ரிட்டர்ன். ஓகே. அப்ப நான் இங்க இருந்து திரும்ப லெஃப்ட் போனா லெஃப்ட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட் ஸோ ரிட்டர்ன். திரும்ப வேற என்னது? ரைட் போனா ரைட்ல வால் இருக்கு ஸோ ரிட்டர்ன். அப்ல போனோம்னா அப்லயும் வந்து வால் இருக்கு ஸோ ரிட்டர்ன். அப்ப எல்லா ஆக்டிவிட்டிஸும் முடிஞ்சிருச்சு. எல்லா ஆக்டிவிட்டிஸும் முடிஞ்சு நான் ரிட்டர்ன் ஆகும்போது ஜஸ்ட் நான் இது மட்டும் தான் ஸ்வைப் அவுட் ஆகுது. அப்போ ஒன்ஸ் எல்லா ஆக்டிவிட்டிஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்னது? ஆல்சோ மேக் யுவர் பாத் as அன்விசிட்டட். இப்ப நான் இங்க நிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நான் இங்க இருக்கும்போது நான் என்ன பண்றேன்? இங்க டவுனு, லெஃப்ட், ரைட். அப் போனா என்னது? அப் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். அப்போ ஒன்ஸ் எல்லா ஆக்டிவிட்டிஸும் முடிஞ்சிருச்சு நான் ரிட்டர்ன் ஆகுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்வைப் அவுட் ஆகும்போது எல்லா ஆக்டிவிட்டிஸும் முடிஞ்சு ஸ்வைப் அவுட் ஆகுறேன்னா ஆல்சோ மேக் இட் as அன்விசிட்டட். உங்களோட பார்த்தா அன்விசிட்டடா மாத்துறேன். அப்ப இங்க டவுன் வந்திருக்கேன். அப் போனா என்ன ஆகும்? அப் போனேன்னா பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட் ஸோ ரிட்டர்ன். லெஃப்ட் வந்தேன்னா லெஃப்ட் நாட் ரேஞ்சில் இல்லை ஸோ திரும்ப ரிட்டர்ன். ரைட்டு பண்ணனா ரைட்டு வால்ல இருக்கு ஸோ விசிட் திரும்ப ரிட்டர்ன். அப்ப 4 ஆக்டிவிட்டிஸும் முடிஞ்சிருச்சு. இப்ப ஸ்வைப் அவுட் ஆகும்போது என்னது நெக்ஸ்ட்? உங்களோட பாத்தையும் அன்விசிட்டடா கூடயே மாத்திட்டு வாங்க. கரெக்டா? உங்களோட பாத்தையும் அன்விசிட்டடா மாத்திட்டே வாங்க. அப்ப நான் இங்க இருந்து எங்க போலாம்? திரும்ப அப் போய் திரும்ப ரிட்டர்ன் ஆவேன். லெஃப்ட் போய் ரிட்டர்ன் ஆவேன். ரைட் போய் ரிட்டர்ன் ஆவேன். ஏன்னா லெஃப்ட்ல ரேஞ்சில் இல்ல ரைட்ல வால் இருக்கு. அப்போ ஒன்ஸ் நான் திரும்ப ஸ்வைப் அவுட் ஆகும்போது எல்லா ஆக்டிவிட்டிஸும் முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் என்னது? உங்க பாத்த அன்விசிட்டடா மாத்திருங்க. ஓகே. அப்ப நான் இங்க நிக்கிறேன். அப்ப இங்க இருக்கும்போது பாருங்க டவுன்ல இருக்கனா நெக்ஸ்ட் எங்க போலாம்? அப் போலாம். அப் போனா என்ன ஆகும்? பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். இப்போ நெக்ஸ்ட் எங்க போறேன்? ரைட் போறேன். சாரி லெஃப்ட் போலாம். லெஃப்ட் போனா என்ன ஆகும்? லெஃப்ட்ல பாத் இஸ் ஆல்ரெடி அதாவது ரேஞ்சில் இல்ல. இப்போ எங்க போலாம்? ரைட்ல போலாம். அப்ப நான் இங்க வந்திருக்கேன். இங்க மை பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். கரெக்ட்டுங்களா? மை பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். இல்ல நாட் ஆல்ரெடி விசிட்டட். இங்க நான் என்னுடைய பாத்த விசிட்டட் ஆக்கிட்டு எங்க போறேன்? டவுன் போக ட்ரை பண்றேன். டவுன்ல போனோம்னா பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி ரிட்டர்ன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் திரும்ப அப்ல போலாம். அப்ல வால் இருக்கு ஸோ ரிட்டர்ன். ஓகே. லெஃப்ட்ல போனா லெஃப்ட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட் ஸோ ரிட்டர்ன். அப்ப ரைட்ல போறேன். அப்ப நான் இங்க வந்துட்டேன். சரி ஓகே சூப்பர். அப்ப இங்க இருக்கும்போது என்னது? அப்ப இது இங்க இருந்து நான் என்ன இங்க போறேன்? மேக் இட் மை பாத் as விசிட்டட். இங்க இருந்து ஃபர்ஸ்ட் டவுன் போறேன். ஓகே டவுன் வந்துட்டேன். அப்ப இந்த இடத்துல இங்க இருந்து இது ஒரு வேலிடான ரேஞ்சு. அப்ப இங்க இருந்து நான் ஃபர்தரா எங்க போகணும்னா டவுன் போறேன். ஃபர்ஸ்ட் மேக் இட் மை பாத் as விசிட்டட் டவுன். அப்ப இங்க இருந்து இங்க வரேன். அப்போ இப்ப நான் இங்க இருக்கேன். இப்ப முதல்ல இங்க இருந்து நான் ஃபர்தரா டிராவல் பண்ண வேண்டியது இருக்கறனால மேக் இட் மை பாத் as விசிட்டட் டவுன். அப்ப நான் டவுன் வரேன் அப்படின்னா அப்போ இங்க இடத்துல எனக்கு வால் இருக்கு ஸோ ரிட்டர்ன். ஓகே. அப்புறம் வேற எங்க போக முடியும்? அப் போலான்னா அப்ல ஆல்ரெடி பாத் இஸ் விசிட்டட். லெஃப்ட் போலான்னா லெஃப்ட் வால் இருக்கு ஸோ தட் இஸ் ஸோ அப்பவும் ரிட்டர்ன் பேஸ் கண்டிஷன்ல. ரைட் போலான்னா ஓகே ரைட் போலாம். இப்போ நான் ரைட் வந்துட்டேன். இப்போ நான் இங்க இருந்து ஃபர்தரா டிராவல் பண்ண வேண்டியதா இருக்குன்னா எஸ் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ மை பாத் இஸ் விசிட்டட். இப்போ நான் டவுன் போறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க நான் இங்க எக்ஸாக்டா இதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன கண்டிஷன்ல இருக்கணும் அதே இட்ரேஷனை நான் உங்களுக்கு சாம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாம்பிள் எக்ஸ்பிளைன்ல வெயிட் பண்ணுங்க தயவு செஞ்சு.
ஓகேங்களா? கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த வீடியோவ பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேக் ட்ராக் எப்படி ஆகுதுங்கிறது உங்களுக்கு இதுல தான் உங்களுக்கு புரியும். ரிட்டர்ன் ஆயி கரெக்ட்டா எந்த இடத்துல வந்து நிக்குது அப்படின்னு. அப்ப நான் இங்கேருந்து ஃபர்தரா டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறனால பாத் இஸ் விசிட்டட். ஸோ நான் டவுன் வரேன். ஓகே. இப்ப இது என்னுடைய வேலிட் ரேஞ்சானா வேலிட் ரேஞ்ச் தான். பட் இங்கேருந்து நான் ஃபர்தரா டிராவல் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்டா டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால மை பாத் இஸ் விசிட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் டவுன் போறேன். டவுன் போனேன்னா ஆஸ் பர் த பேஸ் கண்டிஷன் ரிட்டர்ன். ஓகே. ஸோ அப்போ டவுன் போக முடியாது. லெஃப்ட் போலான்னா லெஃப்ட்ல என்ன இருக்கு? இந்த 0 வால் இருக்கு. ஸோ போக முடியாது. அப்ல போலான்னா அப் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஆல்ரெடி விசிட்டட். சரி அப்ப நான் வேற எங்க போறேன்? ரைட்ல போலான்னா ஓகே ரைட்ல போலாம். பட் இந்த இடத்துல தான் வந்து திஸ் இஸ் அ வேலிட் பாத். அப்ப இதுவரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிற பாத்த நான் ஸ்டோர் பண்ணிருவேன். என்ன ஸ்டோர் பண்ணுவேன்? டவுனு, ரைட்டு, டவுனு, ரைட்டு, ரைட்டுங்கிற பாத்த நான் ஸ்டோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் அப்படின்னு நான் பண்ணுவேன். அப்ப ரிட்டர்ன் பண்றேன்னா இங்க பண்ண வேண்டிய ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா நோ மோர் ஆக்டிவிட்டீஸ். எல்லாமே பண்ணிட்டேன். அப்ப ஸ்வைப் அவுட் ஆகும்போது எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபைனலா மேக் இட் யுவர் பாத் ஆஸ் அன்விசிட்டட். அப்ப நான் இப்ப இங்க இருக்கேன். இங்க இருந்து நான் டவுன் மட்டும் தான் போயிருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? அப்புக்கு போறேன். அப்புக்கு போனா அங்க வால் இருக்கு. சரி லெஃப்ட்டுக்கு போறேன். லெஃப்ட்டுக்கு போனா தட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். அப்ப ரைட்டுக்கு போறேன். அப்ப ரைட்டுக்கு போக முடியும். அப்ப இங்க இருந்து நான் ஏதாவது ஃபர்தரா மூவ் பண்ணணுமான்னு கேட்டா எஸ் ஐ ஹேவ் டு மூவ். அப்போ ஃபர்ஸ்ட் எங்க போறேன்? டவுனுக்கு போறேன். அப்ப டவுனுக்கு போறதுக்கு முன்னாடி என்னது? மை பாத் இஸ் விசிட்டட். இப்ப நான் டவுனுக்கு போறேன். அப்ப நான் இதுதான் என்னுடைய இப்ப நான் கரெக்ட்டா இதுதான் என்னோட டெஸ்டினேஷனான்னு கேட்டா எஸ் திஸ் இஸ் மை டெஸ்டினேஷன். அப்ப என்னுடைய ஆன்சரை ஸ்டோர் பண்றேன். என்னன்னு? இதுவரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன் ஆன்சர். என்னது ஆன்சரு? டவுனு, ரைட்டு, டவுனு, ரைட்டு, டவுனு. அந்த ஆன்சரையும் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணிட்டு என்னது? ரிட்டர்ன். ஸ்டோர் பண்ணிட்டு ரிட்டர்ன். ஓகே ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இங்க டவுன் மட்டும் தான் போயிருக்கேன். இன்னும் நான் என்ன பண்ணல? அப் போகவே இல்ல. கரெக்ட்டா? அப்ப நான் இங்க இருந்து அப் போறேன். ஐயய்யோ! அழிச்சுட்டேனா எல்லாத்தையும்? அப்ப நான் இங்க இருந்து எங்க போறேன்? அப்புக்கு போறேன். அப்ப அப் போறேன் அப்படின்னா, இப்ப நான் நெக்ஸ்ட் அப் போறேன். ஓகே இந்த இடத்துல இருக்கேன். இங்க இருந்து நான் ஃபர்தரா டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கானா? எஸ் நான் டிராவல் பண்ணணும். ஸோ திரும்ப மை பாத் இஸ் விசிட்டட். எங்க போறேன்னா டவுன் போக ட்ரை பண்றேன். டவுன் போனா மை பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஸோ அதனால என்னது? நெக்ஸ்ட் அப் போறேன். அப்ப அப் போனேன் அப்படின்னா இங்க வந்துட்டேன். இப்ப நான் இங்க இருந்து ஃபர்தரா எங்கேயா டிராவல் பண்ணணுமானா எஸ் ஐ ஹேவ் டு. அப்ப மை பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஃபர்ஸ்ட் எங்க போறேன்னா டவுன் வர ட்ரை பண்றேன். பட் மை டவுன் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். சரி நெக்ஸ்ட் அப் பாத் போறேன். அப் பாத் போக அப்படி அப்ல மூவ் பண்ணும்போது என்னது? இங்க இருந்து நான் எங்க ஃபர்தரா டிராவல் பண்ணணுமானா எஸ் ஐ ஹேவ் டு டிராவல். அன்டில் நான் இந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ற வரைக்கும் நான் டிராவல் பண்ணணும். கரெக்டா? அப்போ மை பாத் இஸ் விசிட்டட். இப்ப டவுன் வாங்க. டவுன் வந்தனா மை டவுன் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஸோ அப்போ ரிட்டர்ன் ஆஸ் பர் த பேஸ் கண்டிஷன். அப்போ நெக்ஸ்ட் எங்க போறேன்? அப்பு போனோம்னா அப்பு ரேஞ்சை தாண்டி போகுது. ஸோ ரிட்டர்ன். சரி அப்போ லெஃப்ட் போலாம் அப்படின்னா என்னது? லெஃப்ட் வந்து வால் இருக்கு. ஸோ ரிட்டர்ன். ரைட்டு போலாம் அப்படின்னு என்னது? ரைட்டும் ரேஞ்சுக்குள்ள இல்லாம ரேஞ்சை தாண்டி போகுது. ஸோ ரிட்டர்ன். அப்ப இங்க எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடந்துருச்சு. ஸோ ஸ்வைப் அவுட். ஸ்வைப் அவுட் ஆகுது. ஆல்சோ மேக் இட் ஆஸ் மை பாத் ஆஸ் அன்விசிட்டட். இப்ப நான் இந்த இடத்துல இருக்கேன். இங்க டவுன் அப் மட்டும்தான் போயிருக்கேன். இன்னும் லெஃப்ட் ரைட்டு போக வேண்டியது இருக்கு. இங்க பாருங்க ரைட்டு போனா என்ன ஆகும்? ரைட்டு போனோம்னா ரேஞ்சை தாண்டி போகுது. ஸோ மை பாத் ஆஸ் அன்விசிட்டட். அப்ப பேலன்ஸ் இப்ப எங்க போறேன்? லெஃப்ட் போறேன். லெஃப்ட் போனேன்னா நான் இங்க இருந்து இப்படி வந்திருக்கேன் லெஃப்ட். இங்க இருந்து நான் ஃபர்தரா மூவ் பண்ண வேண்டியது ஏதாவது இருக்கான்னு கேட்டா எஸ் நான் மூவ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப அதனால நான் என்ன பண்றேன்? மேக் இட் ஆஸ் மை பாத் ஆஸ் விசிட்டட் ஃபர்ஸ்ட். இங்க இருந்து நான் மூவ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நான் எங்க மூவ் பண்ண ட்ரை பண்றேன்? டவுன். டவுன் போனேன்னா வால் இருக்கு. ஸோ ரிட்டர்ன். ஓகே ரிட்டர்ன் ஆகி இங்கே வந்துருவேன். நெக்ஸ்ட் அப் போனேன்னா அப்ல என்ன இருக்கு? வால் இருக்கு. ஸோ நான் என்ன ஆயிருவேன்? ரிட்டர்ன். நெக்ஸ்ட் லெஃப்ட் போனேன்னா லெஃப்ட்ல என்னது? லெஃப்ட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். பாருங்க நான் வந்த வழியிலேயே திரும்ப மறுபடியும் வரக்கு ட்ரை பண்றேன். ஸோ லெஃப்ட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஸோ ரிட்டர்ன். அப்ப ரைட்டு போகலாம்னா ரைட்டு பாத்தும் ஆல்ரெடி விசிட்டட். ஸோ ரிட்டர்ன். அப்ப இங்க எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இங்க தான் நம்ம நல்லா லிசன் பண்ணணும். இங்க எல்லா ஆக்டிவிட்டி பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் ஆகும்போதே இப்ப நான் என்ன பண்ணிட்டு வரேன்? ஸோ ஜஸ்ட் ஸ்வைப் அவுட் ஆகும்போது ஆல்சோ மேக் இட் ஆஸ் மை பாத் ஆஸ் அன்விசிட்டட். அப்ப இங்கேயும் எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடந்துருச்சா? அப்ப ஸ்வைப் அவுட் ஆகும்போது மேக் இட் ஆஸ் மை பாத் ஆஸ் அன்விசிட்டட். அப்ப இங்க இருந்து நான் இன்னும் என்ன பண்ணல? டவுன் போயிட்டேன், அப் போயிட்டேன். இன்னும் லெஃப்ட் போகணும், ரைட் போகணும். அப்ப லெஃப்ட் போனா என்ன கிடைக்கும்? லெஃப்ட் போனா ஆக்சுவலா என்ன கிடைக்கும்? லெஃப்ட் போனா there is a wall so return. ரைட் போனா ரேஞ்சிலேயே இல்ல. ஸோ திரும்ப ரிட்டர்ன். அப்ப ரிட்டர்னுங்கும் போது இங்க எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடந்துருச்சு. ஸ்வைப் அவுட். ஸ்வைப் அவுட்டுங்கும் போது என்னது? ஸோ இங்க இருக்கிற பாத்தும் ஆல்சோ ஆஸ் அன்விசிட்டட். அப்ப இங்க இருந்து இப்ப நான் இங்க இருக்கேன். இங்க இருந்து நான் இன்னும் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? டவுன் போயிட்டேன், அப் போயிட்டேன். அப்ப நான் இன்னும் என்ன பண்ணல? லெஃப்ட் வரல, ரைட் வரல. லெஃப்ட் போனா லெஃப்ட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ரைட் போனா ரைட் வந்து திரும்ப அந்த ரேஞ்சில் இல்ல. ஸோ திரும்ப ரிட்டர்ன். அப்ப வந்து நான் திரும்ப இங்க இருக்கும்போது என்ன ஆவேன்? எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடந்துருச்சு. ஸ்வைப் அவுட்.
ஆல்சோ என்ன பண்றேன், மேக் இட் as மை பாத் as அன்விசிட்டட். அப்ப இங்க எனக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி பெண்டிங் இருக்கானா, எல்லா ஆக்டிவிட்டிஸுமே பண்ணிட்டேன் நானு. அப்ப எல்லா ஆக்டிவிட்டியுமே பண்ணிட்டேன்னா திரும்ப ஸ்வைப் அவுட் ஆகுறேன். ஆல்சோ மேக் இட் as மை பாத் as அன்விசிட்டட், அதாவது ஃபால்ஸ் அப்படின்னு மாத்துறேன். அப்ப இந்த இடத்துல நான் எதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, இங்க இருந்து நான் எல்லா இடத்துலயும் வந்துட்டேனா, இது என்னது டவுன் வந்திருக்கேன். ஓகே, ரைட்டு ஏதோ எழுதியிருக்கேங்க, எனக்கே புரியல என்ன எழுதுனேன் அப்படின்னு. ஓகே, ரைட்டு லெஃப்ட். ஓகே, இங்க இருந்து நான் எல்லா பக்கமும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே வந்தாச்சு. ஸோ அப்போ மேக் இட் as மை பாத் as அன்விசிட்டட். ஸ்வைப் அவுட் பண்ணும்போது எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடந்துருச்சுன்னா திரும்ப ஸ்வைப் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னது, மேக் இட் as யுவர் பாத் as அன்விசிட்டட். இப்போ இங்க இருக்கேன், இங்க இருந்து டவுன் மட்டும்தான் வந்திருக்கேன். இன்னும் நான் எங்க போல, அப்பு போக ட்ரை பண்ணல. சாரிங்க, ரொம்ப நேரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கனால தொண்டையே வலிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்பு போக ட்ரை பண்றேன். அப் போக ட்ரை பண்ணா என்ன ஆகும், மை அப் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். சரி, லெஃப்ட் போக ட்ரை பண்ணா என்ன ஆகும், லெஃப்ட் போலாம் ஆனா அங்க வால் இருக்கு, ஸோ ரிட்டர்ன். ரைட்டு போக ட்ரை பண்ணா என்ன ஆகும், அங்கேயும் வால் இருக்கு, ஸோ ரிட்டர்ன். அப்ப ரிட்டர்ன் போது என்னது, எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடந்துருச்சா, தட் இஸ் நோ மோர் பெண்டிங் ஆக்டிவிட்டிஸ். அப்ப என்னது, ஸ்வைப் அவுட் ஆகும்போது ஆல்சோ மேக் இட் as மை பாத் as அன்விசிட்டட். ஓகே, இப்போ நான் இங்க இருக்கேன், மை பாத் as அன்விசிட்டட். அது என்னடா பாத்த விசிட்டடா மாத்துறீங்க, அன்விசிட்டடா மாத்துறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு டவுட்டா வரும். கோட் எழுதும் போது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ நான் இங்க இருக்கேன், சேம் பொசிஷன் தான் இங்கேயும். நல்லா லிசன் பண்ணுங்க, சேம் பொசிஷன் தான் இங்கேயும். நம்ம இப்ப இங்க இருந்து இதுக்கு முன்னாடி என்னால ரைட்டு போக, அதாவது ரைட்டு மட்டும்தான் ஒரே பாசிபிள். அது போகலான்னா போக முடியணும். ஆனா என்ன என்ன சொல்லுது, மை பாத் இஸ் விசிட்டட்னு சொல்லுது. பட் ஆனா இந்த இடத்துல நம்ம ஆல்சோ அன்விசிட்டட் ஆக்கிட்டு வரும்போது என்ன சொல்லுது, என்னால இங்க இருந்து என்னால ரைட் சைடு போக முடியும். திரும்ப இங்க இருந்து என்னால ரைட் சைடு அப்பு போகலாம், திரும்ப லெஃப்ட் போக முடியாது, திரும்ப ரைட் போக முடியும் அப்படிங்கறது இது சொல்லுது. கரெக்டா? அப்போ இதே ட்ரிக்கை தான் நம்ம இங்க பயன்படுத்துறோம். ஓகேங்களா, அப்ப நம்ம இங்க இருந்து சேம் எல்லாத்தையும் அன்விசிட்டடா நம்ம இங்க இருந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும். இப்ப வந்து இந்த வீடியோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி புரியலன்னா புரியுங்க, கோடு கடைசி வரைக்கும் பாருங்க, புரியுங்க. நம்பிக்கை தானே எல்லாம். இப்ப இங்க இருந்து பாருங்க, இப்ப நான் சேம் எக்ஸ்பிளைன் பண்ணதை திரும்ப பண்ணிட்டேன். இப்ப நான் இங்க இருக்கேன், இங்க இருந்து அப்பு போய் திரும்ப வந்தாச்சு. லெஃப்ட் போனா லெஃப்ட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஓகேங்களா, இப்ப நம்ம இங்கே வச்சுக்கலாம், சேம் அதே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்ப நான் டவுன்ல தான் இருக்கேன், டவுன் மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நான் நெக்ஸ்ட் எங்க போக ட்ரை பண்றேன், அப்புக்கு போக ட்ரை பண்றேன். அப்புக்கு போனா என்ன, இங்க இருந்து நான் திரும்ப ஃபர்தரா சம் ஆன்சர் இருக்கும், சம் பாத் இருக்கும். இப்போ இங்க இருந்து நான் போகணுமா, எங்கேயாவது ஃபர்தரா போகணுமானா, எஸ் ஐ ஹேவ் டு டிராவல். ஸோ மை பாத் இஸ் விசிட்டட். ஃபர்ஸ்ட் டவுன் போக ட்ரை பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் டவுன் போனா என்னது, டவுன் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஸோ நெக்ஸ்ட் எங்க போறேன், அப் போறேன். அப்போ இங்க இருந்து அப் போனோம்னா தட் இஸ் நாட் இன் யோர் ரேஞ்ச். ஸோ ஆஸ் பர் த பேஸ் கண்டிஷன் ரிட்டர்ன். நெக்ஸ்ட் எங்க போக ட்ரை பண்ணுவேன், லெஃப்ட் போக ட்ரை பண்ணுவேன், லெஃப்ட்ல வால் இருக்கு, ஸோ ரிட்டர்ன். ரைட் என்ன ஆகும், ரைட் போக ட்ரை பண்ணுவேன், ரைட்ல வால் இருக்கு, ஸோ ரிட்டர்ன், திரும்ப வந்துடுவேன், ரிட்டர்ன். அப்ப இங்க இருந்து நான் பண்ண வேண்டிய எல்லா ஆக்டிவிட்டிஸையும் பண்ணிட்டேன். அப்ப ஸ்வைப் அவுட் ஆகும்போது எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணிட்டேன்னா, இப்ப நீங்க ஸ்வைப் அவுட் ஆகும்போது ஆல்சோ மேக் இட் as யுவர் பாத் as அன்விசிட்டட். ஓகே, அப்ப இப்ப டவுன் போயாச்சு, அப் போயாச்சு, இன்னும் எங்க போகல, லெஃப்ட் போகல. சரி, லெஃப்ட் போகலான்னா லெஃப்ட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். அப்ப லெஃப்ட் என்னால போக முடியாது. அப்ப இப்ப எப்படி போறேன், ரைட்ல போறேன். அப்ப இங்க நான் ரைட்ல வந்திருக்கேன் அப்படின்னா வாட் இஸ் மை பாத், டவுன், ரைட், ரைட், ஆல்சோ ஆட் மை பாத் as a ரைட். ஓகேங்களா, ரைட்டா ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்க இருக்கேன், இதுதான் என்னுடைய டெஸ்டினேஷனா, இது முதல்ல கரெக்டான வேலிட் ரேஞ்சானா, எஸ் கரெக்டான வேலிட் ரேஞ்சில் இருக்கேன். அப்போ இங்க இருந்து இதுதான் என்னோட டெஸ்டினேஷனான்னு கேட்டா, எஸ் திஸ் இஸ் மை டெஸ்டினேஷன் கிடையாது, சாரி திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினேஷன் பிகாஸ் திஸ் இஸ் மை டெஸ்டினேஷன். அப்போ நான் இங்க இருந்து நான் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ மேக் இட் மை பாத் as விசிட்டட். இங்க இருந்து நான் ஃபர்ஸ்ட் எங்க போறேன்னா டவுன் போக ட்ரை பண்றேன். டவுன் போனா அங்க வால் இருக்கு, ஸோ ரிட்டர்ன் ஆயிருவேன். நெக்ஸ்ட் அப் போவேன், அப் போனா என்ன ஆகும், அங்க வால் இருக்கு, ஸோ திரும்ப ரிட்டர்ன் ஆயிருவேன். லெஃப்ட் போக ட்ரை பண்ணுவேன், லெஃப்ட் போனா என்ன ஆகும்னா அங்க தட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட், ஸோ ரிட்டர்ன் ஆயிருவேன். அப்போ பிடி ரைட் இருக்கு, இப்போ என்னால ரைட் போக முடியும். அப்ப நான் ரைட் வந்துட்டேன். இப்போ பாத் என்ன அப்படின்னு கேட்டோம்னா டவுன், ரைட், 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 4 ரைட், ஒரு டவுன், 4 ரைட். கரெக்டுங்களா, 1 2 3 4, 4 ரைட். இங்க வந்துட்டேன். இது கரெக்டான வேலிடான ரேஞ்சில் இருக்கனா, எஸ் வேலிடான ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கீங்க. சரி, ஓகே, அப்ப இங்க இருந்து நான் ஃபர்தரா எங்கேயா மூவ் பண்ணணுமா, ஆமா, என்னுடைய சோர்ஸ் என்னுடைய டெஸ்டினேஷனை போய் அடையணும் இல்லையா, ஏன்னா இது என்னோட டெஸ்டினேஷன் கிடையாது இல்லையா. அதனால நான் என்ன பண்றேன், மேக் இட் as மை பாத் as விசிட்டட். நெக்ஸ்ட் நான் இங்க இருந்து எங்க போறேன், இங்க இருந்து நான் ஃபர்ஸ்ட் டவுன் போகிறேன். டவுன், இப்போ நான் டவுன் வந்துட்டேன்.
அப்போ டவுன் வந்துட்டேன்னா என்னுடைய பாத் கூட டவுன் ஆட் பண்ணுங்க. ஆல்ரெடி என்னுடைய பாத்து டவுனு, ரைட்டு, 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 இப்போ ஒரு டவுன். ஓகேங்களா? இப்போ இது கரெக்டான ரேஞ்சில் இருக்கு. இங்கேருந்து நான் ஃபர்தராக ட்ராவல் பண்ணணுமா? ஆமாம். பிகாஸ் திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினேஷன். நான் என்னுடைய டெஸ்டினேஷனுக்கு ட்ராவல் பண்ணணும். என்னுடைய டெஸ்டினேஷன் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு 4 வே தான் இருக்குது. ஒன்று டவுனு, ஒன்று அப்பு, இன்னொன்று லெஃப்ட்டு, இன்னொன்று ரைட்டு. அதில் இப்போ இந்த பாத் இஸ் விசிட்டட், நான் இங்கேருந்து டவுனுக்கு போகிறேன். அப்போ நான் டவுனுக்கு வரேன்னா, இங்கே நான் டவுனுக்கு வந்துட்டேன். ஆல்ரெடி இருக்கிற பாத் கூட இப்போ டவுனை ஆட் பண்ணுங்க. டவுன், ரைட், 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 திரும்ப இப்போ 2 டவுன். ஓகே, இப்போ இது கரெக்டான ரேஞ்சில் இருக்குது. ஒன்று, இது என்னுடைய டார்கெட் செல்லான்னு கேட்டால் நோ, திஸ் இஸ் நாட் மை டார்கெட் செல். அப்போ நான் இங்கேருந்து ஃபர்தராக ட்ராவல் பண்ணணுமானா ஆமாம், ட்ராவல் பண்ணணும். அப்போ மேக் இட் யுவர் பாத் ஆஸ் விசிட்டட், ஃபஸ்ட்டு டவுனில் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போ இங்கேருந்து டவுனில் போனேன்னா ஆல்ரெடி இப்போ இருக்கிற ஆன்சர் கூட ஆன்சரை ஆட் பண்ணுங்க. டவுனு, ரைட்டு, 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 டவுனு, டவுனு. இப்போ எத்தனாவது? 3ஆவதா? இங்கேருந்து ஒரு டவுன், 2 டவுன், இப்போ 3ஆவது டவுன் இங்கே வந்தாச்சு. இப்போ இதுதான் என்னுடைய கரெக்டான ரேஞ்சில் இருக்கானா? கரெக்டான ரேஞ்சில் இருக்கு. இப்போ இதுதான் என்னுடைய டார்கெட் செல்லானா? எஸ், அப்சல்யூட்லி திஸ் இஸ் மை டார்கெட் செல். அப்போ இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கிற இங்கே வந்திருக்கிற பார்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்போ நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். டவுன், ரைட், 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 ஒரு 4 ரைட்டு, அதுக்கப்புறம் 2 டவுனு, அதுக்கப்புறம் ஒரு 3 டவுனு. ஸோ அப்படி தான் நம்ம வந்திருக்கோம். இந்த பாத்து பாருங்க, இந்த பாத்தில் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த மைல்டாக ஒரு பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அந்த பாத்து தான் வந்திருக்கு. நீங்கள் என்னுடைய ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், இந்த பாத்தில் நம்ம வந்திருக்கோம். சரி, ஓகே. ஒன்ஸ் இந்த பாத்தை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ரிட்டர்ன். ஏன்னா இதுவும் என்னுடைய பேஸ் கண்டிஷன் தான். இந்த ஆன்சரை ஸ்டோர் பண்ணிட்டு ரிட்டர்ன். அப்போ நான் இங்கேருந்து ரிட்டர்ன் அப்படின்னு நான் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து நான் டவுன் மட்டும்தான் போயிருக்கேன். வேற எதெல்லாம் போகணும்? லெஃப்ட், அப்பு போகணும், லெஃப்ட் போகணும், ரைட் போகணும், நிறையா இருக்கு இல்லையா. அப்போ முதல்ல நான் அப் போகிறேன். அப் கரெக்டாக ஆர்டரை ஃபாலோ பண்ணுறேன். அப் போனோம்னா அப் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். சரி, நெக்ஸ்ட் எங்கே போகலாம்? லெஃப்ட் போகிறேன். லெஃப்ட் போனால் என்ன ஆகும்? இங்கேருந்து நான் லெஃப்ட் போக முடியும். ஸோ லெஃப்ட் வந்தேன்னா ஓகே, இங்கே சம்வாட் இங்கேருந்து இந்த பாத் இஸ் விசிட்டடா அப்படின்னு எனக்கு கேட்கும். நான் லெஃப்ட் வந்திருக்கேன். அப்போ லெஃப்ட் வரும்போது ஆன்சர் கூட லெஃப்ட் ஆட் பண்ணுங்க. டவுன், ரைட், 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 அதுக்கப்புறம் ஒரு 2 டவுன். இப்போ எப்படி வந்திருக்கோம்? லெஃப்ட் வந்திருக்கோமா? ஸோ லெஃப்ட்டை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது கரெக்டான ரேஞ்சில் தான் இருக்கு. கரெக்டான ரோ அண்ட் காலம் தான். இது என்னுடைய டார்கெட்டான்னு கேட்டால் நோ, திஸ் இஸ் நாட் மை டார்கெட். ஸோ மேக் இட் ஆஸ் மை பாத் ஆஸ் விசிட்டட். ஓகே, மேக் இட் பாத்தை விசிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னது ஃபர்தரா? நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு டவுன் மூவ் பண்ணுறேன். டவுன் மூவ் பண்ணேன்னா இதுதான். அப்போ ஆன்சர்னு ஸ்டோர் பண்ணும்போது டவுன் மூவ் பண்ணி ஆன்சர் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்? ஆல்ரெடி இருக்கிற பாத் கூட டவுன், ரைட், 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 டவுன், டவுன், ஒரு லெஃப்ட்டு. இப்போ எப்படி வந்திருக்கோம்? டவுனில் வந்திருக்கோம், வந்தாச்சு. அப்போ இந்த இடத்துல இருக்கோம். இது கரெக்டான ரோ அண்ட் காலம்ல தான், ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. இங்கேருந்து நான் இப்போ ஃபர்தராக ட்ராவல் பண்ணணுமானா ஆமாம் பண்ணணும், பிகாஸ் திஸ் இஸ் நாட் மை டார்கெட் செல். அப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? முதல்ல டவுன் நான் மூவ் பண்ண போறேன்னா அதுக்கு முன்னாடி மை பாத் இஸ் விசிட்டட். அப்போ நான் முதல்ல டவுன் மூவ் பண்றேன். டவுன் மூவ் பண்ணேன்னா இது என்னது? ரேஞ்சை தாண்டி போகுது. ஸோ ஆஸ் பர் த பேஸ் கண்டிஷன் ரிட்டர்ன். சரி, அப்ல போகலாம் அப்படின்னா அப்ல என்ன ஆகுது? அப் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஸோ திரும்ப ரிட்டர்ன். திரும்ப என்னது? லெஃப்ட்ல போகலாம் அப்படின்னு நினைச்சேன்னா லெஃப்ட்ல வால் இருக்கு. ஸோ தட் இஸ் ரிட்டர்ன். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது ரைட்ல போகலாம் அப்படின்னா ரைட்ல போகலாம். சரி, ரைட்டுக்கு வந்துட்டேன். இப்போ ரைட் எப்படி வந்தேன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற பாத் கூட ரைட் ஆட் பண்ணுங்க. டவுன், ரைட், 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 4 ரைட்டா? 4 ரைட், 1 2 3, 4 ரைட், 2 டவுன், 2 டவுன், திரும்ப ஒரு லெஃப்ட், திரும்ப ஒரு டவுனு, இப்போ ஒரு ரைட். அப்போ நான் இதுதான் என்னுடைய டார்கெட் செல்லானா? ஆமாம், இதுதான் என்னுடைய டார்கெட் செல். அப்போ இந்த டார்கெட் செல்க்கு எப்படி நீ வந்த அப்படின்னு கேட்டால் அதை என்னுடைய பாத் சொல்லும். இங்கே பாருங்க, முதல்ல டவுன், இங்கேருந்து எப்படி வந்த அப்படின்னா முதல்ல டவுன், அடுத்தது ஒரு 4 ரைட், 1 2 3 4, 4 ரைட், அடுத்தது ஒரு 3 டவுன் சொல்லுது, 3 டவுன் சொல்லுது, 2 டவுன் சொல்லுது, 1 2, 2 டவுன், அடுத்தது லெஃப்ட், அதுக்கப்புறம் ஒரு டவுனு, அதுக்கப்புறம் ரைட், இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த ஆன்சரை இந்த பாத்தை நான் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணிக்கிறேன், எங்கே வேணுமோ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டவுன், ரைட், 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 2 டவுன், ஒரு லெஃப்ட், திரும்ப டவுன், திரும்ப ரைட், ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் என்ன? ரிட்டர்ன். அப்போ ரிட்டர்ன் அப்படிங்கும்போது இங்கேருந்து நான் ரிட்டர்ன் ஆகுறேன். சரி, இப்போ இங்கேருந்து நான் ஃபர்தராக ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுமானா எல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டேன். டவுனும் போயிட்டேன், அப்பும் போயிட்டேன், லெஃப்ட்டும் போயிட்டேன், ரைட்டும் போயிட்டேன். அப்போ ஸ்வைப் அவுட் ஆகிறதுக்கு போது அதுக்கு முன்னாடி மேக் இட் ஆஸ் யுவர் பாத் ஆஸ் அன்விசிட்டட். சரி, ஓகே. அப்போ இங்கேருந்து நான் இங்கே வந்துட்டேன். இப்போ இங்கே நான் இருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து டவுன் மட்டும்தாங்க போயிருக்கேன். இன்னும் நான் அப்பு போகணும், லெஃப்ட் போகணும், ரைட்டு போகணும், கரெக்டா? அப்போ நான் இங்கேருந்து அப்பு போனால் என்ன ஆகும்? டவுன் போயிட்டேன்னா இப்போ அப்பு போகிறேன். அப் போனேன்னா அப்பில் என்ன இருக்குது?
வால் இருக்கு. கரெக்ட்டா? செவுரு இருக்கு. போய் முட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னால போக முடியாது. அப்ப திரும்ப நெக்ஸ்ட் எங்க போறேன்? லெஃப்ட் போறேன். அப்ப லெஃப்ட் போனேன்னா இங்க வருவேன். கரெக்ட்டுங்களா? இங்க வருவேன். இங்க சம் பாத் கூட லெஃப்ட் ஆட் பண்ணுவேன். அப்ப இங்கேருந்து நான் ஃபர்தரா டிராவல் பண்ணணுமானா, எஸ் நான் ஃபர்தரா டிராவல் பண்ணணும். ஸோ மேக் இட் அஸ் மை பாத் அஸ் விசிட்டட். அப்ப இங்கேருந்து ஃபர்ஸ்ட் எங்க போறேன்? டவுன் போக ட்ரை பண்றேன். டவுன் போனா என்ன ஆகும்? டவுன் போனேன்னா செவுரு இருக்கு. ஸோ ரிட்டர்ன். சரி அப் போலாமா அப்படின்னு கேட்டா, அப் போலாம். ஸோ அதனால நான் அப் போறேன். அப் போனோம்னா என்ன? ஆல்ரெடி பார்த்திருக்கும். அது கூட நான் அப்புங்கிறத ஆட் பண்ணுவேன். அப்ப இதுதான் என்னுடைய கரெக்ட்டான நான் கரெக்ட்டான ரோ அண்ட் காலம்ல இருக்கேனானா இருக்கேன். சரி இங்க இருந்து நான் ஃபர்தரா எங்கேயா டிராவல் பண்ணணுமானா, ஆமா டிராவல் பண்ணணும். பிகாஸ் திஸ் இஸ் நாட் மை டெஸ்டினேஷன் ரோ அண்ட் காலம். இது என்னுடைய டார்கெட் செல் கிடையாது. அப்போ மேக் இட் அஸ் பாத் அஸ் விசிட்டட். இப்ப நான் டவுன் போறேன். டவுன் இங்கிருந்து டவுன் வந்தேன்னா, திஸ் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். நான் திரும்ப இங்கிருந்து டவுன் வர தேவையில்லை. ஏன்னா அந்த வழியில தான் வந்தேன். அப்ப நெக்ஸ்ட் டவுன் வந்தேன்னா ரிட்டர்ன் ஆகி இங்கே நின்றுவேன். திரும்ப அப் போக ட்ரை பண்ணலாம்னா, அப்ல போவேன். பட் தட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஸோ திரும்ப ரிட்டர்ன். சரி ஓகே. லெஃப்ட் போலாம் அப்படின்னா, லெஃப்ட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். கரெக்ட்டுங்களா? லெஃப்ட் பாத் இஸ் சாரி. லெஃப்ட் பாத்ல என்ன இருக்கு? லெஃப்ட்ல என்ன இருக்கு? செவுரு இருக்கு. ஸோ முட்டிக்கிட்டு நிப்பேன். ஸோ அப்ப லெஃப்ட்லயும் ரிட்டர்ன். ரைட் போலாம் அப்படின்னா, ரைட்ல என்ன இருக்கு? போவேன். அங்க 0 இருக்கு. செவுரு இருக்கு. ஸோ அதனால திரும்ப ரிட்டர்ன் ஆகி இங்கேயே வந்து நின்றுவேன். அப்ப இங்க எனக்கு பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்ல. ஸோ அப்போ ஸ்வைப் அவுட் ரிட்டர்னுங்கும்போது ஸ்வைப் அவுட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்ல. அதனால என்னது? ஸ்வைப் அவுட். ஆல்சோ மேக் இட் அஸ் யுவர் பாத் அஸ் அன்விசிட்டட். இப்ப இங்க இருந்து நான் என்னது? டவுன் வந்தேன், அப் வந்தேன். இன்னும் லெஃப்ட் போகல, ரைட் போகல. கரெக்ட்டா? அப்ப பேலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ பண்ணணும். ரிட்டர்ன் போது ஸ்வைப் அவுட்டும் போது என்னது? பேலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதுவா பண்ணும். அதுதான் ரெக்கர்ஷனோட பிடிஏ. அப்ப லெஃப்ட் போனா என்ன ஆகும்? லெஃப்ட்ல செவுரு. ஸோ திரும்ப ரிட்டர்ன் ஆகி இங்கேயே நின்றுவேன். ரைட்ல போலான்னா என்னது? ரைட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஸோ அப்ப திரும்ப எனக்கு ரிட்டர்ன் ஆகி நான் இங்கேயே நின்றுவேன். அப்ப இங்க எனக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடந்துருச்சு. அப்ப ஸ்வைப் அவுட். அப்ப ஸ்வைப் அவுட் ஆகுதுன்னா, ஆல்சோ மேக் இட் அஸ் யுவர் பாத் அஸ் அன்விசிட்டட். அப்ப இங்க இருந்து நீ பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் என்ன? டவுன் போயிட்ட, அப் போயிட்ட, லெஃப்ட் வந்துட்ட. இன்னும் ரைட் மட்டும் போல. அப்ப ரைட் நீ போக நினைச்சோம்னா, ரைட் போலாம். பட் ரைட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். அப்ப ஆல்ரெடி விசிட்டட்னா திரும்ப ரிட்டர்ன். ஒரு வழியா அந்த ப்ரோக்ராமே முடிய போதுங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு கடைசியா ஒரு 10 நிமிஷமோ, ஒரு 1/4 மணி நேரமோ லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ திஸ் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டடா? அப்போ அதனால என்ன? திரும்ப ரிட்டர்ன் ஆகி நான் இங்க நிப்பேன். இங்க எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பண்ணியிருக்கேன். அப்ப பண்ண வேண்டியதுக்கு நோ மோர் ஆக்டிவிட்டீஸ். ஒரே ஒரு ஆக்டிவிட்டீஸ் என்னது? மேக் இட் அஸ் யுவர் பாத் அஸ் அன்விசிட்டட். டவுன் போயாச்சு, அப் போயாச்சு, லெஃப்ட் போயாச்சு, ரைட் போயாச்சு. எல்லாம் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? மேக் இட் அஸ் யுவர் பாத் அஸ் அன்விசிட்டட். எப்படி முதல்ல விசிட்டட் பண்ணிட்டு நான் போனனோ, இப்ப எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் மேக் இட் அஸ் யுவர் பாத் அஸ் அன்விசிட்டட். அப்ப ஸ்வைப் அவுட். அப்ப நான் இங்க இருந்து ஸ்வைப் அவுட் ஆகுறேன். ஓகே. இங்க ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணுமானா, ஆமா இன்னும் ரைட் பண்ணாம இருக்கு. அப்ப இங்க இருந்து ரைட் போனேன்னா என்ன ஆகும்? ரிட்டர்ன். ஏன்னா ரைட் வந்து ரேஞ்சுக்குள்ளேயே இல்ல. அப்ப ரிட்டர்ன். அப்ப இங்க இருந்து நான் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிட்டேன். எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிட்டேன்னா, மேக் இட் அஸ் யுவர் பாத் அஸ் அன்விசிட்டட். தென் ஸ்வைப் அவுட். அதுக்கப்புறம் எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிஞ்சிருச்சுன்னா என்னது? ஸ்வைப் அவுட். ஓகே. இப்ப இங்க இருந்து நான் என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும்னா, இங்க இருந்து நான் டவுன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் அப் பண்ணல, லெஃப்ட் பண்ணல, ரைட் பண்ணல. அதெல்லாம் பண்ணணுமா? அப் இங்கிருந்து அப்வர்ட் மூவ் பண்ணனா, அப் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். ஸோ திரும்ப ரிட்டர்ன். லெஃப்ட் போனா லெஃப்ட்ல செவுரு இருக்கு. போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆஸ் பர் த பேஸ் கண்டிஷன். இங்கிருந்து ரைட் மூவ் பண்ணுவேன். ரைட் மூவ் பண்ணோம்னா அது ரேஞ்சுக்குள்ளேயே இல்ல. மேஜியோட ரேஞ்சுக்குள்ளேயே இல்ல. ஸோ அதனால திரும்ப ரிட்டர்ன். இப்ப எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணியாச்சு. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? மேக் இட் ஆஸ் யுவர் பாத் அஸ் அன்விசிட்டட் அண்ட் ஸ்வைப் அவுட். ஆட்டோமேட்டிக்கா ஸ்வைப் அவுட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடந்துருச்சுன்னா. அப்ப இங்க நான் டவுன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன்? அப் பண்றேன். சரி. அப்ல போனேன்னா இங்க போவேன். இப்போ இங்க இருந்து நான் என்ன பண்ணுவேன்? மேக் இட் ஆஸ் மை பாத் அஸ் விசிட்டட். இங்க இருந்து டவுன் போவேன் ஃபர்ஸ்ட். டவுன் வந்து பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். நெக்ஸ்ட் அப் போனா ரேஞ்சுக்குள்ள இல்ல. ஸோ திரும்ப ரிட்டர்ன். அப்ப லெஃப்ட் போனா லெஃப்ட்ல செவுரு இருக்கு. ஸோ திரும்ப ரிட்டர்ன். ரைட் போனா ரைட் ரேஞ்சுக்குள்ளேயே இல்ல. ஸோ திரும்ப ரிட்டர்ன். அப்ப இங்க எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணியாச்சு எக்ஸப்ட் ஒன்னு. மேக் இட் ஆஸ் யுவர் பாத் அஸ் அன்விசிட்டட். திரும்ப ஸ்வைப் அவுட் ஆகி நான் இங்க வந்து நின்றுவேன். இப்ப நான் அப்பும் போயாச்சு. இந்த ஆக்டிவிட்டில டவுன் போயாச்சு, அப்பும் போயாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு? லெஃப்ட். லெஃப்ட் போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெஃப்ட் பாத் இஸ் ஆல்ரெடி விசிட்டட். கரெக்ட்டா? டிக் மார்க் இருக்கா? ஸோ அப்போ போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் இங்கே வந்துருவேன். நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன? ரைட் போவேன். ரைட் போனேன்னா ரைட் ரேஞ்சுக்குள்ளேயே இல்ல. ஸோ திரும்ப ரிட்டர்ன். அப்போ இங்க எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடந்துருச்சு. மேக் இட் ஆஸ் யுவர் பாத் அஸ் அன்விசிட்டட். தென் ஸ்வைப் அவுட். ஓகே. இங்க எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடந்துருச்சு. ஸோ மேக் இட் ஆஸ் யுவர் பாத் அஸ் அன்விசிட்டட். தென் ஸ்வைப் அவுட். ஓகே. இங்க எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடந்துருச்சான்னு கேட்டோம்னா, இங்க எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடந்துருச்சு. ஸோ மேக் இட் ஆஸ் யுவர் பாத் அஸ் அன்விசிட்டட் அண்ட் ஸ்வைப் அவுட்.
ஓகே, இங்க எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடந்துருச்சான்னு கேட்டா எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேக் இட் as your path as an visitor, then swipe out. ஓகே, இங்க எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடந்துருச்சான்னு கேட்டா டவுனு போயாச்சு, அப்பு லெஃப்ட் ரைட் எல்லாம் போயாச்சு. ஸோ மேக் இட் as your path as unvisited, then swipe out. ஓகே, இங்க எல்லா எல்லா பாத்தும் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இங்க இருந்து நான் டவுன் மட்டும் தான் போயிருக்கேன். நெக்ஸ்ட் எங்க போறேன்? அப்பு போறேன். அப்பு போனா ரேஞ்சிலேயே இல்ல, ஸோ ரிட்டர்ன். நெக்ஸ்ட் லெஃப்ட் போறேன். லெஃப்ட் போனா லெஃப்ட்டும் ரேஞ்சிலேயே இல்ல, ஸோ ரிட்டர்ன். நெக்ஸ்ட் ரைட் போறேன். ரைட் போனா ரைட்ல செவ்வறு இருக்கு, ஸோ அங்கேயும் ரிட்டர்ன். ஏன்னா திரும்ப 0 இருந்தா ஃபர்தரா மூவ் பண்ண முடியாது. இப்போ எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிஞ்சிருச்சு. மேக் இட் as your path as unvisited, then swipe out. அப்போ ஸ்வைப் அவுட் ஆச்சுன்னா கடைசியா எல்லாமே முடிஞ்சிரும். இப்போ நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஆன்சர்ஸ் தான் என்னுடைய ஆன்சர். இந்த வீடியோ புரியலன்னா திரும்ப ஒன்ஸ் அகைன் நீங்க தயவு செஞ்சு பாருங்க, கண்டிப்பா புரியும். புரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா மனித இனத்தின் மிகப்பெரிய வரமே புரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு பிக் பாஸ்ல விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க, பிடிச்சா கேளுங்க. ஓகேவா? சரி, ஓகே, லிசன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். பட் இன்னும் நம்ம கோடிங் போடல. கரெக்டா? எக்ஸ்பிளனேஷன்லாம் புரிஞ்சதுப்பா, கோடிங் சொல்லு, அதுதானே? கோடிங்க போடலாம். சரி, ஓகே. ஸோ கோடிங் என்னன்னா, இப்போ நமக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சு இங்க பாருங்க. இது வந்து அரே லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏன்னு வச்சுப்போம். அரேவா இருந்தா நீங்க டைரக்டா எப்படி எடுப்பீங்க? இப்போ இதுவே அரேவா இருந்தா டைரக்டா இந்த மாதிரி போட்டிருப்பீங்க. ஒரு இண்டெக்ஸ் வேல்யூஸ் எடுக்கணும் அப்படின்னா ஏ ஆஃப் 0, அது 2D மேட்ரிக்ஸ், இப்படி நீங்க 0th ரோல ஃபர்ஸ்ட் காலம்னு எடுக்கலாம். இதே அரே லிஸ்ட்னா ஏ டாட் கெட் ஆஃப் 0 டாட் கெட் ஆஃப் 1 இப்படி எடுக்க முடியும். இவ்வளவுதான் அரேக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். அரே லிஸ்ட் உங்களுக்கு ஃபெமிலியர் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. முதல்ல ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு ஆன்சரை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அரே லிஸ்ட் ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணணுமா? ஸோ ஸ்ட்ரிங் ஆன்சர் ஈக்குவல் டு நியூ அரே அரே லிஸ்ட் நியூ அரே லிஸ்ட். ஓகே, இப்போ இந்த ஆன்சர்ல தான் வந்து நம்மளுடைய பாத் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போறோம். இப்போ நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, விசிட்டட் அப்படின்னு எனக்கு ஒரு அரே வேணும். கரெக்டா? ஏன்னா கிவன் அரேலயே நான் என்னால விசிட்டட் மார்க் பண்ண முடியாது. ஸோ அதனால இதே சைஸ்க்கு ஒரு அரே எடுத்துக்கலாம். என்னுடைய விசிட்டட் ஸ்டேட்டஸை மார்க் அவுட் பண்ணிக்கலாம் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ அப்போ விசிட்டட் அப்படின்னு ஒரு பூலியன் அரே வேணும். ஸோ ஏன்னா அதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பூலியன் விசிட்டட் ஈக்குவல் டு நியூ பூலியன் ஆஃப் சைஸ் என்ன? ஏ டாட் சைஸ், நெக்ஸ்ட் ஏ டாட் get of 0 dot size. இப்போ பூலியன் அரே இனிஷியலா ஃபால்ஸா தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். எப்போ வேணுமோ ட்ரூவா மாத்திக்கலாம், எப்போ வேணுமோ ஃபால்ஸா மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ விசிட்டட் அரேவும் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பிரிண்ட் வேணாம், ஃபைண்ட் ஆல் பாத்ஸா, நம்ம ஃபைண்ட் பாத்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம். ஃபைண்ட் பாத்ஸ். ஓகே, இந்த ஃபைண்ட் பாத்ஸ்ல எதெல்லாம் நம்ம பாஸ் பண்றோம் அப்படின்னா, இனிஷியலா நான் எங்க இருக்கேன்? 0th ரோல இருக்கேன். எந்த காலம்ல இருக்கேன்? 0th காலம்ல இருக்கேன். ஸோ அப்போ டெஸ்டினேஷன் ரோ டெஸ்டினேஷன் காலம் நமக்கு தேவையா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா இந்த அரேயோட சைஸ்ல தானே இருக்க போகுது, அதோட ரோ சைஸ்லையும் காலம் சைஸ்லையும் தானே இருக்க போகுது. ஸோ அதனால அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? சோர்ஸ் ரோ டெஸ்டினேஷன், சோர்ஸ் ரோ சோர்ஸ் காலம் மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, கிவன் அந்த அரேவை கொடுக்கலாம். இந்த எந்த அரேல மேஜியை கொடுக்கலாம். ஏன்னா அந்த மேஜியில தானே நம்ம டிராவல்ஸ் பண்ண போறோம். ஸோ தட் இஸ் ஏ. நெக்ஸ்ட் என்ன கொடுக்கலாம்னா, அந்த விசிட்டட் அரே ஆல்சோ விசிட்டடா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விசிட்டட் அரேவையும் நம்ம கொடுக்கலாம். இது இல்லாம என்ன கொடுக்கலாம்? ஆன்சர். இனிஷியலா மை ஆன்சரை நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்? எம்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஸோ எம்டி இனிஷியலா மை ஆன்சர் இஸ் எம்டி. அடுத்தது என்னது? ஸோ இந்த ஆன்சர் பாத் வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுச்சுன்னா கரெக்டுங்களா? இங்க இப்போ நான் இப்படி வரேன், இப்படி ரீச் ஆகுறேன் அப்படின்னா, இப்படி வரேன், இப்படி வரேன், இப்படி வரேன், இப்படி வரேன், திரும்ப இப்படி வந்து இங்க ரீச் ஆயிட்டேன் அப்படின்னா, நான் இங்க ஒரு பாத் நான் வச்சிருப்பேன். கரெக்டுங்களா? என்னுடைய பாத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பேன். இந்த பாத்தை ஒரு இதுல ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? அந்த ஸ்டோர் பண்றதுக்கு தான் இந்த ஆன்சர் அரே லிஸ்ட். ஸோ எதுல ஸ்டோர் பண்ணணும்னு அந்த ஆன்சர் அரே லிஸ்டையும் நான் கொடுத்துட்டேன். அவ்வளவுதாங்க. என்னடா அவ்வளவுதாங்கிறீங்களா? அந்த ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணோம்னா அவ்வளவுதான். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்னது? ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ பப்ளிக் இல்லை ஸ்டாட்டிக் கூட போட்டுக்கலாம். ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் நேம் வந்து ஃபைண்ட் பாத்ஸ். ஓகே, FIND கரெக்டாக தான் எழுதியிருக்குமா ஸ்பெல்லிங்கு? ஓகே, ஃபைண்ட் பாத்ஸ். ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆகிருக்கிறது சோர்ஸ் ரோ, செகண்ட் பாஸ் பண்ணது சோர்ஸ் காலம்,
அடுத்தது என்ன பாஸ் பண்ணோம்? விசிட்டட், பூலியன் விசிட்டட் அரேவா? ஸோ அப்படியே ரிசீவ் பண்ணிக்கலாம். பூலியன், அது ஒரு 2D அரே, நேமு விசிட்டட். ஓகே. அடுத்தது என்னது? விசிட்டட். ஓ, பூலியன் விசிட்டடுக்கு முன்னாடி நம்ம அந்த அரே லிஸ்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அரே லிஸ்ட், இது ஒரு 2D அரே லிஸ்ட்டுங்கிறதுனால திரும்ப அரே லிஸ்ட் இன்டீஜர். ஓகே, அரே லிஸ்ட்டுக்குள்ள ஒரு அரே லிஸ்ட் இன்டீஜரை ரிசீவ் பண்ணியிருக்கோம். நேம் ஏன்னு ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது? ஒரு பூலியன் விசிட்டடா? ஸோ பூலியன், அது ஒரு 2D மேட்ரிக்ஸு. ஸோ விசிட்டட் அப்படிங்கிறத நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னது? அந்த பாத், அது வந்து ஸ்ட்ரிங் டைப். ஸோ ஸ்ட்ரிங் பாத்தை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் என்னது? அரே லிஸ்ட்ல ஒரு ஸ்ட்ரிங் டைப், அரே லிஸ்ட் ஸ்ட்ரிங் ஆன்சர் அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா என்னது? சோர்ஸ் ரோ, சோர்ஸ் காலம், ஏங்கிற அந்த மேட்ரிக்ஸ், அந்த மேஜை ரிசீவ் பண்ணியிருக்கோம். விசிட்டடா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு விசிட்டட் அரே, தென் பாத்து, நம்ம சோஃபார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அந்த பாத்து, தென் ஸ்டோர் பண்ண வேண்டியதுக்கு இந்த ஆன்சர், இதை மட்டும் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? முதல்ல பேஸ் கேஸ். என்ன பேஸ் கேஸ்? இஃப் உங்களுடைய சோர்ஸ் ரோ லெஸ் தென் 0வா இருந்தாலும், ஆர் உங்களுடைய சோர்ஸ் காலம் லெஸ் தென் 0வா இருந்தாலும், ஆர் உங்களுடைய சோர்ஸ் காலம், சோர்ஸ் ரோ ஈக்குவல் டு எதோட? இந்த ஏவோட சைஸ்க்கு, ஏன்னா இதுதானே ரோவோட சைஸு. அப்போ ஏ டாட் சைஸா இருந்தாலும், ஆர் உங்களுடைய சோர்ஸ் காலம் ஈக்குவல் டு ஏ டாட் கெட் ஆஃப் 0 டாட் சைஸா இருந்தாலும், இது வந்து ரோ கண்டுபிடிக்கிறது, இது காலம், ரோவோட சைஸ், காலமோட சைஸ். ஓகேங்களா? இன்னும் சிம்பிளா நீங்க எழுதிக்கணும்னா n mன்னு கூட எடுத்துக்கலாம். இது என்னோட சைஸ், இது n கிராஸ் n, m கிராஸ் n. ஓகேங்களா? இந்த பேசிக்கா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட கடைசி சைஸா இருந்தாலும் இது எல்லாமே என்ன அர்த்தம்? அந்த ரேஞ்சை தாண்டுது. அதுக்கு முன்னாடி ஆல்சோ என்ன, வேற எப்பெல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும்? கரெக்டா அந்த கொஸ்டின்ல 0 இருந்தாலும் என்னால டிராவல் பண்ண முடியாது. இன்வேலிட் ரேஞ்சா இருந்தாலும் என்னால டிராவல் பண்ண முடியாது. 0 இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்றது? ஏ டாட் கெட் ஆஃப் அந்த சோர்ஸ் ரோல டாட் கெட் ஆஃப் சோர்ஸ் காலம் ஈக்குவல் டு 0வா இருந்தாலும், என்னது? 0வா இருந்தாலும் மை பாத் இஸ் நாட் விசிட்டட். இல்ல, அது போக ஆர் வேற என்னது? அந்த பாத் ஆல்ரெடி விசிட்டட் ஆஃப் சோர்ஸ் ரோ சோர்ஸ் காலம் ஈக்குவல் டு ட்ரூவா இருந்தாலும் நான் என்ன சொல்லலாம்? ரிட்டர்ன் அப்படிங்கிறத சொல்லலாம். ரிட்டர்ன். ஓகேங்களா? எப்பப்போ? 0 ரேஞ்ச், ஒன்று ரேஞ்சுன்னு எடுத்துட்டோம்னாலே ஒன்று 0ல இருந்து இதுக்கு ரோ -1 இல்லை காலம் -1 தான் இருக்கணும். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். எப்போ அந்த ரேஞ்சை தாண்டுதோ, பியாண்ட் த ரேஞ்சை தாண்டி போகுதோ அப்போ, ப்ளஸ் 0 இருந்தால் அந்த பாத்தில் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அது வழியாக நான் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அப்போ தென் அந்த பாத் ஆல்ரெடி விசிட்டட்னா நான் ட்ரூன்னு மார்க் பண்ணுவேன். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணுவேன்? அப்பவும் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஆல்ரெடி விசிட்டட்னாலும் ரிட்டர்ன். பேஸ் கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. அப்ப எப்பதான் ஆன்சரை ஸ்டோர் பண்றது? எப்பதான் நான் பார்த்து ஸ்டோர் பண்றதுன்னா அது இன்னும் ரொம்ப சிம்பிளே. என்னது? இஃப் என்னுடைய ஏ டாட் இல்ல என்னுடைய சோர்ஸ் ரோ ஈக்குவல் டு ஏ டாட் சைஸ் -1, அதாவது லாஸ்ட் ரோவாவும், அண்ட் என்னுடைய சோர்ஸ் காலம் ஈக்குவல் டு ஏ டாட் கெட் ஆஃப் 0 டாட் சைஸ் -1, அதாவது லாஸ்ட் காலமாகவும். இண்டெக்ஸ் வைஸ் பார்த்தோம்னா 0 டு n-1 தானே. ஸோ அதனால காலம் -1ஆகவும் இருந்தாலும், அப்போ இது வரைக்கும் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற என்னுடைய சோபார் பாத் என்னது? தட் இஸ் த வேலிட் பாத். அந்த பாத்தை நான் எதில் ஸ்டோர் பண்ணணும்? ஆன்சர் அப்படிங்கிற நான் பாஸ் பண்ணியிருக்கிற இந்த அரே லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ ஆன்சர் டாட் ஆட் ஆஃப் பாத், சிம்பிள். அதுக்கப்புறம் என்னது? ரிட்டர்ன். ஒன் ஸ்டோர் பண்ணிட்டு ரிட்டர்ன். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நீங்க ஒரு கரண்டா ஒரு செல்லுல இருக்கீங்க, அப்போ அந்த செல் வேலிடான செல் இல்லைன்னா ரிட்டர்ன் ஆயிடும். ஓகே, அந்த செல் உங்களுடைய டார்கெட் செல் அப்படின்னா ஆன்சரை ஸ்டோர் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆயிடும். அப்போ திரும்பவும் இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா என்ன அர்த்தம்? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க ஃபர்தரா டிராவல் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் விசிட்டட்ல மாத்துங்க. உங்களுடைய சோர்ஸ் ரோ, சோர்ஸ் காலம் முதல்ல ட்ரூ. முதல்ல நான் விசிட்டட், அதுக்கப்புறம் எங்க விசிட் ஆகுறேன்னா 4 டைரக்ஷனுக்கு விசிட் ஆகுறேன். அது என்னென்ன அப்படின்னா ஃபைண்ட் பாத்ஸ் ஆஃப், கரெக்டாக தான் போட்டிருக்கேனா? ஸோ ஏன்னா சஜஸ்டே பண்ண மாட்டேங்குது. ஃபைண்ட் பாத்ஸ் ஆஃப். இப்போ நான் டவுன்ல போகணும் அப்படின்னா என்னது? என்னுடைய சோர்ஸ் ரோல கரண்ட் ரோல இருந்து +1 டவுன்னா என்ன ஆகும்? ரோ மட்டும்தான் +1 ஆகும், மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். கரெக்டா?
அப்போ சோர்ஸ் ரோ சோர்ஸ் காலம் சேம் தான். நெக்ஸ்ட் என்ன பாஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஏங்கிறது சேம் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்னது, பூலியன் விசிட்டடும் சேம் தான். நெக்ஸ்ட் என்னது, பாத். பாத் கூட என்னது, இப்போ நான் டவுன் வரேன் அப்படின்னா டவுன் அப்படிங்கிற ஒன்றை கன்கார்டினேட் பண்ணுங்க, டிங்கிற ஒன்றை கன்கார்டினேட் பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்கிற பாத் கூட இப்போ நீங்கள் டவுன் வரீங்கன்னா டவுன் ஒன்று கன்கார்டினேட் பண்ணுங்க. அடுத்தது ஆன்சர். கரெக்டாக பாத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு, ஆன்சர். ஆன்சருங்கிற அந்த அரே லிஸ்ட்டை பாஸ் பண்ணிடுங்க. சரி, இது டவுனுக்கு. டவுன் வரோம் அப்படின்னா. இதுவே அப் போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அப் போகிறேன் அப்படின்னா ரோ வந்து என்ன ஆகும், -1 இருக்கிற இடத்துல இருந்து மேலே மட்டும்தான் போகிறேன், காலம் அதே தான். அப்போது மற்றதெல்லாம் சேம் தான். அப் போகிறேன் அப்படின்னா யூ. ஓகே, நெக்ஸ்ட் திரும்ப இப்போ என்னது, லெஃப்ட் போகிறேன் அப்படின்னா என்னது, லெஃப்ட் போகிறேன்னா ரோ அப்படியே தான் இருக்கும். எதுதான் மாறும், என்னுடைய காலம் தான், சோர்ஸ் காலம் தான் -1 ஆகும். கரெக்டுங்களா, ஏன்னா லெஃப்ட் போகிறோன்னா சோர்ஸ் காலம் -1. அப்போ ஆல்ரெடி இருக்கிற பாத் கூட எல்ல ஆட் பண்ணணும். ஓகே, இதுவே நெக்ஸ்ட் ரைட்டு போகிறேன் அப்படின்னா என்னது, ஆல்ரெடி இருக்கிற பாத் கூட ரைட் ஆட் பண்ணணும். ரைட் எப்படி வர்றது, சோர்ஸ் காலம் +1, இந்த சோர்ஸ் ரோலாம் அப்படியே தான் இருக்கும். சரி, ஓகே, தெளிவாக எழுதியாச்சு கோடு. ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷனே வந்து இங்கேருந்து அந்த பாட்டம் செல்லுக்கு போகிறதுக்கு தேவையான எல்லா பாத்தையும் இந்த ஆன்சரில் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். இந்த ஆன்சருங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கே நீங்கள் வச்சிருக்கிற இந்த ஆன்சர் அரே லிஸ்ட் தான். அதுவே ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணி வேணுங்கிறத ஸ்டோர் பண்ணிட்டீங்க. ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் என்னது, ரிட்டர்ன் ஆன்சர். ஏன்னா அவங்க அரே லிஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அந்த ஆன்சரை தான் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. டவுனு ரைட்டு, டவுன் ரைட்டு டவுனு, இந்த மாதிரி ஆன்சரை தான் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ். எரர் 501 இன்டர்னல் சர்வர் எரரா, என்னடா இது, திரும்ப இன்னொருக்கா ரன் பண்ணுவோம். ரொம்ப நேரம் இதே கோடில் வச்சிருக்கிறனால எப்படி நடக்குதோ, இருங்க ஒருக்கா காப்பி பண்ணி, கோடை காப்பி பண்ணி ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். ஏதாவது எரர் வருதா, ஓகே, ஃபைண்ட் பாத்ஸ், இன்வாலிட் மெத்தட் டிக்ளரேஷன், ஸ்டாட்டிக் வைண்ட் பாத்ஸ். ஓகே ஓகே, அது என்ன வாய்டு மெத்தட்ல, இது எதையும் ரிட்டர்ன் பண்ணல, ஸோ ரிட்டர்ன் டைப் மென்ஷன் பண்ணல, ஸ்டாட்டிக் வாய்ட். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். டெஸ்ட் கேஸ் 2 ராங். வை ஆர்டி அவுட்புட், ஆர்டி கரெக்டாக தான் வருது. டவுனு டவுனு இங்கே பாருங்க இன்வாலிடாக தான் வரும். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஒன்று பண்ணலை. ஏன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், மேக் இட் ஆஸ் அவர் பாத் ஆஸ் அன்விசிட்டட். அப்போ அன்விசிட்டடாக நான் மாற்றணும் இல்லையா, அப்போ ஃபால்ஸ். ஒன்ஸ் எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிஞ்சிருச்சு, எல்லாமே பண்ணிட்டு, டவுனு போயாச்சு, அப்போ போயாச்சு, லெஃப்ட் போயாச்சு, ரைட்டு போயாச்சு அப்படின்னா என்னது, திரும்ப மேக் இட் ஆஸ் அவர் பாத் ஆஸ் அன்விசிட்டட். அதுக்கப்புறம் தான் ஸ்வைப் அவுட் ஆகணும். இப்போ ரன் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இப்போ ரன் ஆகும்னு. ஓகே, சப்மிட் பண்ணலாம். ஆப்டிமல் கோட் டெஸ்ட். ஓகேங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இது தாங்க பேக் ட்ராக்கிங். ஓகேங்களா, எக்ஸாக்டாக ரெக்கர்ஷனில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐட்ரேஷன் ஒரே இடத்தோட முடியல, திரும்ப பேக் ட்ராக்ல ட்ராவல்ஸ் பண்ணுச்சு. அதில் நமக்கு வேணுங்கிற மாதிரி சில பார்த்து விசிட்டடா அன்விசிட்டடாங்கிறத பொறுத்து திரும்ப நம்ம லெஃப்ட் ரைட்டுன்னு ஃபர்தராக ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நம்புறேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye, take care.